அன்பு, பணிவு, நன்றி கலந்த வணக்கம். சிங்கப்பூர் இந்து அறக்கட்டளை வாரிய நல்ல ஆதரவுடன் நடைபெற்று வரும் கம்பராமாயண தொடர் வகுப்புகளில் இன்றைய வகுப்பு எண் 244. வணக்கம் எல்லோருக்கும். எல்லாரும் மியூட் பண்ணிடுங்க ப்ளீஸ். வணக்கம். 244வது வகுப்பு என்பது கிட்டத்தட்ட 4.25 வருஷம். இன்னும் ஒரு 16 வகுப்பு போனால் 260. 260 என்பது 5வது ஆண்டு நிறைவு விழா. ஸோ 5வது ஆண்டு நிறைவு விழாவை நோக்கி வகுப்பு சென்று கொண்டிருக்கிறது. முதலில் வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றி, நன்றி, கோடான கோடி நன்றி. இன்றைய நாள் ஆண்டு 2025 மார்ச் மாதம் 13ஆம் தேதி வியாழக்கிழமை. நான் இப்பொழுது அமெரிக்காவில் கலிபோர்னியா மாநிலத்தில் இர்வைன் என்ற ஊரில் இருக்கிறேன். எனக்கு நேரம் இப்பொழுது காலை 4:30 மணி. வழக்கம் போல உலகத்தில் எந்த மூலையில் நான் இருந்தாலும் இந்தியா நேரம் 5 மணி, சிங்கப்பூர் நேரம் 7:30 மணி என்பதை சற்றும் தவற விடாமல் 5 ஆண்டுகளாக இந்த வகுப்பு ஓடிக்கொண்டிருக்கிறது. இதற்கு காரணம் நீங்கள் எல்லோரும் கொடுக்கும் ஆதரவு, அன்பு, அரவணைப்பு. எனவே மீண்டும் உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். கம்பராமாயணத்தில் யுத்தகாண்டம் பார்த்து கொண்டிருக்கிறோம். யுத்தகாண்டத்திலும் குறிப்பாக ராவணன் வதை படலம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ராவணன் வதை என்பது அநேகமாக அடுத்த வகுப்பில் நிகழலாம். இந்த வகுப்பு அதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. ராவணன் ராமன் இருவரும் போர் செய்து கொண்டிருக்கிறார்கள். ராமனுக்கு தேர் அனுப்பப்படுகிறது. சிவபெருமானுடைய பரிந்துரையை ஏற்று இந்திரன் தன்னுடைய தேரையும் மாதலி என்ற தேர் பாகனையும் அனுப்பியிருக்கிறான். இருவருக்கும் போர் நிகழ்கிறது. போரில் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் சென்ற வகுப்பில் நாம் பார்த்தோம், ராவணன் ஏவிய ஒரு சூலாயுதத்தை தன்னுடைய எல்லா ஆயுதமும் பயனற்று போக ராமன் தன்னுடைய பூங்காரம் என்று சொல்லி அந்த சப்த ஒலியினாலேயே, அந்த ரெசனன்ஸ், அந்த ஆம்பிளிட்யூட், இதை வைத்து அந்த சூலாயுதத்தை அழிக்கிறான் என்பதை சென்ற வகுப்பில் பார்த்தோம். ராவணனுடைய வில்லை பிடித்த கையை ராமன் அறுத்து எறிகிறான். ராவணன் அந்த கையையும் எடுத்து, அறுத்த கை உடனே முளைக்கிறது. அற்ற கையா பிறந்த கையா என்று தெரியாமல் திகைக்கிறார்கள் பார்த்தவர்கள் எல்லாம். அந்த கை, கீழே விழுந்த கையை எடுத்து மாதலியின் மார்பு மீது வீசுகிறது என்பதை சென்ற வகுப்பில் பார்த்தோம். வழக்கம் போல சென்ற வகுப்பின் நிறைவு பாடலை பார்த்துவிட்டு இன்றைய வகுப்பின் முதல் பாடலை பார்க்கலாம். குகன் சென்ற வகுப்பின் நிறைவு பாடல் இவ்வாறு அமைகிறது. விலங்கு ஒளி வைரவாள் அரக்கன் வீசிய தளம் கிளர் தடக்கை தன் மார்பில் தாக்கலும் உளம் கிளர் பெருவலி உலைவையில் மாதலி துளங்கினன் வாய்வழி உதிரம் தூவான். விலங்கு ஒளி வைர வாழ் அரக்கன், வாழ் ஏந்திய கையை உடைய, சந்திரகாசம் என்ற வாளை உடைய அரக்கன். வைரவாள், வைரம் மிகுந்த திண்மையான வாழ், ஒளி வீசி திகழ்கிறது அந்த வாழ். விலங்கு ஒளி வைர வாழ் அரக்கன், அவன் வீசிய தளம் கிளர் தடக்கை. தடக்கை என்றால் பெரிய மார்பு. தன் மார்பில் தடம் என்றால் பெரிய, அந்த கை தன் மார்பில் தாக்கலும் உலைவு இல் மாதலி, சற்றும் வருத்தமுறாமல், சற்றும் சங்கடப்படாத, சற்றும் காயப்படாத, சற்றும் சோர்வடையாத மாதலி. உளம் கிளர் பெருவலி, பார்ப்பவர்கள் உள்ளமெல்லாம் கிளர்ச்சி உண்டாகக்கூடிய அளவு பெரிய வலிமை படைத்த அந்த மாதலி துளங்கினான், சற்றே அசைந்தான். வாய்வழி
உதிரம் தூவுவான். இதற்கு வாய் வழி உதிரம் கக்கினான் என்று பொருள் சொல்கிறார்கள். லேசா கொஞ்சம் ரத்தம் வந்தது வாயிலிருந்து என்பதாக பொருள்படும். மாதலியின் உயிருக்கு எந்த விதத்திலும் ஆபத்து இல்லை என்பது பதிவு செய்யப்படுகிறது. விலங்கு ஒளி ஒளிவயிற வாளரக்கன் வீசிய தளம் கிளர் தடக்கை தன் மார்பில் தாக்கலும் உளம் கிளர் பெருவலி உலைவில் மாதலி துளங்கினன் வாய்வழி உதிரம் தூவுவான். அடுத்த பாடல். இவ்வாறு அந்த மாதலியின் மீது கையை எறிந்த ராவணன் அவன் எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் உலைவில் மாதிலியாக இருப்பதைக் கண்டு அவனை கொல்ல வேண்டும் என்று எண்ணி தோமரம் என்ற ஒரு ஆயுதத்தை, தோமரம் என்பது உலக்கை என்று சொல்கிறார்கள், தண்டு என்று சொல்கிறார்கள், அதை எரிகிறான் மாதலி மீது. மாமரத்து ஆர்கையால் வருந்து வானைவோர் தோமரத்தால் உயிர் தொலைப்ப காமரத்தால் புறா தகைகொள் வாழ்படை காமரன் கரத்து வாங்கினான். மாமரத்து ஆர் கையால், பெரிய மாமரம் போன்ற தான் எரிந்த அல்லது தான் பெரிய மாமரம் போன்ற தன்னுடைய கையால் தோமரம் என்ற ஒரு ஆயுதத்தை எடுத்து வருந்துவானை, லேசாக சங்கடப்பட்டு கொண்டிருக்கின்ற சற்றே துளங்கிய சோர்வடைந்த மாதலியை உயிர் தொலைப்ப அவனை கொல்லுவதற்காக தூண்டினான். தூண்டினான் என்பது செலுத்தினான், ஏவினான். அந்த தோமரம் என்ற ஆயுதத்தை ஏவுகிறான். ஏவியவன் யார் என்பது அடுத்த 2 வரிகளில் சொல்லப்படுகிறது. தாம் அறத்தால் பொறா தகைகொள் வாழ்படை காமரத்தால் சிவன் கரத்து வாங்கினான். அறத்தால் பொறா, அறம் கொண்டு கூர்மையாக்கப்படுவதற்கு தேவையில்லாத, அறத்தால் பொறா பொதுவாக அறம் கொண்டு தீட்டப்பட வேண்டும், அறம் கொண்டு கூர்மையாக்கப்பட வேண்டும். அதற்கு தேவையில்லாத வாழ் என்பது ராவணனுடைய சந்திரகாசம் என்ற வாழ். தாம் அறத்தால் பொறா தகை, அப்பேற்பட்ட தகுதி கொண்ட வாழ்படையை சிவன் கரத்து வாங்கினான். சிவபெருமான் அளிக்க, சிவபெருமான் தன்னுடைய கரத்தால் முன்வந்து கொடுக்க. பாடல் மாறிடுச்சுங்க, பிளீஸ். அடுத்த பாடல் போடுங்க. சிவன் கரத்தால், சிவன் அளிக்க, சிவன் தன்னுடைய கரத்தால் கொடுக்க ராவணன் பெற்றுக்கொண்டான். மாமரத்து ஆர்கையால் வருந்து வானை ஓர் தோமரத்தால் உயிர் சொலைப்ப தூண்டினான். யார் என்றால் தாமரத்தால் பொறா தடக்கை கொள் வாழ்படை சிவன் கரத்து வாங்கினான். இந்த சிவன் கரத்தை இவன் எவ்வாறு பெற்றுக்கொண்டான் என்பதற்கு காமரத்தால் என்ற வார்த்தையை கம்பன் பயன்படுத்துகிறான். காமரம், காமரம் என்பது ஸ்ரீகாமரம் என்ற ஒரு பண். இந்த காலத்தில் நாதநாம கிரியா என்று சொல்லப்படுகிறது. மிகவும் புகழ்பெற்ற ஏற்ற கலங்கள் எதிர் பொங்கி மீதளிப்ப என்ற ஆண்டாளுடைய திருப்பாவை நாதநாம கிரியா. காமரத்தால், ஸ்ரீகாமரம் என்ற அந்த பண் பாடி அந்த பண்ணை கேட்டு மகிழ்ந்த சிவபெருமான் ராவணனுக்கு சந்திரகாசம் என்ற வாளை கொடுத்தான். அறத்தால் பொறா தகை கொண்ட வாள். அறத்தால் பொருதுவது, அறத்தால் தீட்டுவது என்பது அறம் கொண்டு கூர்மையாக்கப்படுவது. இதே சொல்லாடல், இதே சொல்லாக்கம் வள்ளுவரில் நாம் காண்கிறோம். அதையும் பார்த்து விடலாம். குகன் அடுத்த பாடல் போடலாம். அறம் பொருத பொன்போல தேயும் உரம் பொருது உட்பகை உற்ற கொடி. அறம் பொருத, பொருத என்றால்
போர் செய்வது என்று பொருள் அல்ல. அறத்தால் தீட்டப்படாத, அறத்தால் தீட்டுவது அறம் பொருத, அறத்தால் தீட்டப்பட்ட பொன் என்பதற்கு பல உரையாசிரியர்களும் இங்கே இரும்பு என்றே சொல்கிறார்கள். அறம்பொருத பொன்போலத்தேயும் உரம்பொருது உட்பகை உற்ற கொடி. இதை எடுத்துடலாம். இந்த ஸ்ரீகாமர பண்பாடி ராவணன் சந்திரகாசம் என்ற வாளை பெற்றான் என்பது பல இலக்கியங்களிலும் பல இடங்களிலும் காணப்படுகிறது. பார்வதி தேவியும் சிவபெருமானும் தனித்திருக்கும் பொழுது பார்வதி தேவி சற்றே ஊடல் கொண்டிருந்தாள். ஊடல் கொள்வதற்கு காரணம், சிவபெருமான் தன்னை மட்டும் வைத்துக் கொள்ளாமல் தலையில் இன்னொரு பெண்ணையும் வைத்துக் கொண்டிருந்தான் என்று சக்களத்தி சண்டை போல உமாதேவிக்கும் கங்கைக்கும். அந்த கங்கையை தலையில் ஏற்றுக்கொண்டான் என்பதனால் உமையாள் ஊடல் கொண்டாள். அந்த ஊடலை ராவணன் போக்கினான் என்று சிவபெருமான் மகிழ்கிறான். ஏனென்றால் அந்த கைலாய மலையை சற்றே ராவணன் பெயர்த்து எடுக்க முயலும் பொழுது அது சற்றே அசைந்து கொடுக்க, மலை அசைவதை பார்த்து அஞ்சி போய் ஓடோடி வந்து சிவபெருமானை பார்வதி தழுவிக்கொண்டாள். அந்த வகையில் ஊடல் தீர்ந்தது என்று அந்த மலையை அசைந்தவுடன் சிவபெருமான் தன்னுடைய கால் கட்டை வரலால் நசுக்க ராவணன் கீழே மாட்டிக்கொண்டான். மலையின் அடியில் இருந்து மீள்வதற்காக தன்னுடைய தலையையே, நரம்பையே, உடலின் நரம்புகளை எடுத்து வீணையாக பாவித்து சாமகானம் பாடி ஸ்ரீகாமர பண்ணில் அதை பாடி சிவபெருமானை மகிழ்வித்து அதனால் அந்த வாட்படையை பெற்றுக்கொண்டான். இதுதான் காமரத்தால் சிவன் கரத்து வாங்கினான் என்ற அந்த பாடலில் நாம் பார்த்த சொல் அல்லது அந்த வரி சொல்லும் கருத்து. இதை மிக அழகாக அப்பர் சுவாமிகள் தன்னுடைய பாடலில் இதை அப்படியே பதிவு செய்திருக்கிறார். கருத்து ஒப்புமை கருதி அதையும் பார்த்து விடலாம். அடுத்த பாடலை போடலாம். குகன் அப்பர் சுவாமிகள் தேவாரம். கங்கை நீர் சடையுள் வைக்க காண்டலும் மங்கை ஊட தென்கையான் தேர்கடாவி சென்றெடுத்தான் மலையை முன்கை மா நரம்பு வெட்டி முன் இருக்கு இசைகள் பாட அங்கை வாழ் அருளினான் ஊர் அணி மறைக்காடுதானே. திருமறைக்காடு என்ற தலத்தில் அப்பர் சுவாமிகள் பாடிய பாட்டு. இருக்கு இசைகள், இருக்கு என்பதே வேதம் என்று சொல்லப்படும் சாமகானம், வேதம் பாடி முன்கை நரம்பு வெட்டி, கை நரம்புகளை வெட்டி அதை யாழாக்கி பாடினான். அப்பொழுது அங்கை வாழ் அருளினான், ராவணனுடைய கையில் அல்லது தன்னுடைய அழகிய கையால் சிவபெருமான் கொடுத்தான் என்பது பதிவு செய்யப்படுகிறது. கங்கை நீர் சடையில் வைக்க காண்டலும் மங்கை ஊட தென்கையான் தேர்கடாவி சென்றெடுத்தான் மலையை முன்கை மா நரம்பு வெட்டி முன்னிருக்கு இசைகள் பாட அங்கை வாழ் அருளினான் ஊரணி மறைக்காடுதானே என்று கம்பருக்கு பல நூற்றாண்டுகள் முற்பட்டவர், அவருடைய பாடலும் இதை பதிவு செய்கிறது. இவ்வாறாக ராவணன் சிவபெருமான் அளித்த சந்திரகாசம் என்ற வாளை பெற்றுக்கொண்ட வரலாறு சொல்லப்படுகிறது. அந்த வாளை வாங்கி கொண்டவன் தோமரம் என்ற படையை ஏவி மாதலியின் உயிரை குடிக்க முற்படுகிறான் என்பதை பார்த்தோம். அடுத்த பாடல். இவ்வாறு அந்த தோமரம் ஏவ பார்த்து கொண்டிருந்த எல்லோரும் இன்றோடு மாதலி க்ளோஸ், இவனுடைய ஆயுள் முடிந்து விட்டது என்று எண்ணக்கூடிய அளவில் மிகுந்த வலிமையோடு மிகுந்த வேகத்தோடு அந்த தோமரம் என்ற ஆயுதத்தை ராவணன் வீசுகிறான். மாண்டது இன்றோடு மாதலி வாழ்வென மூண்ட வெண்தடல் சிந்த முடுக்கலும் ஆண்ட வில்லியோர் ஐம்முக வெங்கனை துண்டினான் துகள் ஆனது தோமரம். துகள் ஆனது தோமரம், அதுதான் முக்கியமான செய்தி. துகள் ஆனது, பொடி பொடியாக நொறுங்கி போய்விட்டது, சிதறி போய்விட்டது அந்த தோமரம். ஏனென்றால் அந்த தோமரத்தை அழிக்க ராமன் ஓர் வெங்கனை தூண்டினான். தூண்டினான் என்றால் செலுத்துதல், ஏவுதல், எய்தல் என்று சொன்னேன். ஆண்ட வில்லி, எல்லோரையும் ஆட்கொண்ட வில்லி என்பவன் வில்லை உடையவன்.
இந்த காலத்து வில்லி இல்லை. ஆண்ட வில்லி ஓர் வெங்கனை தூண்டினான் துகள் ஆனது மாண்டது இன்றொடு மாதலி வாழ்வு என மாதலியுடைய ஆயுள் இன்றோடு முடிந்து விட்டது என்று அதை முடிப்பேன் என்று சொல்லி மூண்ட வெந்தழல் சிந்த முடுக்கலும் மிகுந்த கோபத்தோடு ராவணன் அதை ஏவ ஆண்ட வில்லி வெங்கனை தூண்டினான் ஓர் துகள் ஆனது தோமரம். இந்த ராமன் எய்த இந்த அம்பு குறிப்பாக ஐம்முக அம்பு, ஐம்முக வெங்கனை, பஞ்சமுகம் அல்லது 5 முகங்கள் கொண்ட அம்புக்கு ஒரு முனைதான் இருக்கும். திரிசூலத்துக்கு 3 முனை இருப்பது போல 5 முகங்கள் கொண்ட ஒரு வெங்கனையை ராவணன் தூண்டினான். இந்த 5 முகம் என்பதை பல உரையாசிரியர்களும் பாசுபதம், இந்த வெங்கனை என்பது ஐம்முக வெங்கனை என்பது பாசுபதம் என்று சொல்லி, இந்த 5 முகமும் சிவனுடைய 5 முகங்கள் அகோரம், வாமனம், தற்புருஷம், ஈசானம், சத்யோசாதம் என்று இந்த 5 முகங்களை உடைய பாசுபத அஸ்திரத்தை ஏவி அந்த தோமரத்தை துகள் ஆக்கினான் இராமன் என்று என்ற நிகழ்வை பார்க்கிறோம். அடுத்த பாடல், இங்கே ஒரு மிகைப்பாடல். பொதுவாக நான் மிகைப்பாடலுக்குள் போவதில்லை, ஆனால் மிகைப்பாடல்கள் கதையின் ஓட்டத்தை நிறைவு செய்கின்றன. அந்த வகையில் இந்த மிகைப்பாடலையும் பார்த்து விடலாம். மிகைப்பாடல் என்று நான் சுட்டுவது சென்னை கம்பன் கழகம் மிகைப்பாடல் என்று வகைப்படுத்திய பாடல்கள். இதை மிகைப்பாடலாகத்தான் ஊவேசா உரையும் சுட்டுகிறது. அண்ணாமலை பல்கலைக்கழகத்தாரின் பதிப்பும் இதைத்தான் சுட்டுகிறது மிகைப்பாடல் என்று. தொடுத்த ஆழியின் தோமரம் தூள்பட விடுத்த வீரன் அவ்வெய்யவன் மாத்தலை அடுத்து மீளவும் நின்றறுத்தான் உயிர் முடித்திலன் விளையாடலை முன்னியே என்று தோமரம் தூள்பட அதை ஏவிய ராவணனுடைய தலையை ராமன் கொய்கிறான். அடுத்த பாடல், ஓய்வு அகன்றது ஒரு தலை நூறுற போய் அகன்று புரள பொருகனை 1000 தொடுத்தான் அறிவின் தனி நாயகன் கை கடுமை நடத்தியே. பொருகனை 1000 தொடுத்தான். பொருதல் என்றால் போர் செய்தல், போரிடுதல். போரில் கணை 1000 தொடுத்தான், ராமன் தொடுத்தான். தொடுத்தவன் அவனுக்கு கம்பன் சுட்டும் அடைமொழி அறிவின் தனி நாயகன். இவனை தவிர யாரும், தனி என்பது ஒரே ஒரு, ஒன் அண்ட் ஒன்லி ஒன் என்று பொருள்படும். அறிவின் தனி நாயகன் கை கடுமை நடத்தியே, மிக 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 விரைவாக. ஏனென்றால் 1000 அம்புகள் ஒரே நொடியில் ஏவப்படுகின்றன. எனவே மிக விரைவாக கை கடுமை நடத்தியே அறிவின் தனி நாயகன் பொருகனை 1000 தொடுத்தான் என்று கொண்டு கூட்டி பொருள் கொள்ள வேண்டும். அறிவின் தனி நாயகன் கை கடுமை நடத்தியே 1000 பொருகனை தொடுத்தான். இவ்வாறு இவன் தொடுத்தனுடைய விளைவு ஓய்வு அகன்றது ஒரு தலை 100 உற போய் அகன்று புரள. ஒரு தலை 100 உற நாம் ஏற்கனவே பார்த்து விட்டோம். ராவணனுடைய தலையை ஒவ்வொன்றாக ராமன் அறுக்கிறான். அறுக்க அறுக்க அந்த தலைகள் மீண்டும் மீண்டும் முளைத்து கொண்டே இருக்கின்றன. ஒவ்வொரு தலையும் 100 முறை முளைத்தது. ஒரு தலை 100 உற, 10 தலை, ஒவ்வொன்று 100, 1000 தலை. எனவே 1000 கணை தொடுத்தான். அந்த 1000 இந்த 1000 சரிசமமாகிறது. ஓய்வு அகன்றது, ஓய்வில்லாமல் ராமன் ஏவ, தலை முனைக்க ராமன் ஏவ என்பது இடைவெளி இல்லாமல் எந்தவித ஓய்வும் இல்லாமல் நடைபெறுகிறது. ஓய்வு அகன்றது ஒரு தலை 100 போய் அகன்று புரள. இந்த தலைகள் எல்லாம் உலகத்தின் எல்லா பாகங்களிலும் சென்று புரளும்படியாக 1000 பொருகனை அறிவின் தனி நாயகன் கை கடுமை நடத்தியே தொடுத்தான் என்பது பாடல். இவ்வாறு அடுத்த பாடல், இவ்வாறு ராமன் 1000 கணைகள் ஏவ ராவணனுடைய தலைகள் எல்லா திக்குகளிலும் போய் விழுகின்றன என்பதை கம்பன் அடுத்த பாடலில் பதிவு செய்கிறான். நீர்த்தரங்கள் தோறும் நிலம் தோறும் சீர்த்த மால்வரை தோறும் திசை தோறும் பார்த்த இடந்தோறும் பல்கலை ஆர்த்து வீழ்ந்த அசனிகள் வீழ்ந்த என. நீர்த்தரங்கள், தரங்கம் என்பது அலை.
கடலில் தோன்றும் எல்லா அலைகளிலும், எல்லா நிலத்தில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களிலும், சீர்த்த மால் வரை தோறும், வரை என்பது மலை, மால் என்பது பெரிய 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 மலைகள் தோறும், எல்லா திசை தோறும், பார்த்த இடந்தோறும், பார்த்த இடந்தோறும் பல் தலை ஆர்த்து வீழ்ந்தன, ஆர்த்து வீழ்ந்த அசனிகள் வீழ்ந்தன. எல்லா இடத்திலும் இடி வீழ்ந்தால் எவ்வாறு இருக்குமோ அவ்வாறு எங்கெல்லாம் பார்க்கிறோமோ அந்த இடங்களில் எல்லாம் இந்த ராவணனுடைய தலைகள் போய் விழுகின்றன. அந்த பாடலை போடலாம் திரும்ப. பார்த்த இடந்தோறும் என்ற அந்த பிரயோகத்தை பார்க்கும் பொழுது சட்டென்று எனக்கு ஞாபகம் வருகிறது. பார்த்த இடத்திலெல்லாம் உன்னை போல் பாவை தெரியுதடி, வார்த்தை தவறி விட்டாய் அடி கண்ணம்மா மார்பு துடிக்குதடி, பார்த்த இடத்திலெல்லாம். அதுபோல பார்த்த இடந்தோறும் பல்தலை ஆர்த்து வீழ்ந்த அசனைகள் வீழ்ந்த என. அடுத்த பாடல் குகன். தகர்ந்து மால்வரை சாய் உரத்தாக்கின, மிகுந்த வான்மிசை மீனம் மலைந்தன, புகுந்த மா மகர குலம் போக்கர, முகந்த வாயின் புணரியை முற்றுற. தகர்ந்து மால் வரை தகர்ந்து சாய்வு உற தாக்கின. இந்த தலைகள் மலைகளின் மீது மோதி அந்த மலைகள் சரிந்து போகும்படி வேகத்துடன் இந்த தலைகள் மலைகளை தாக்கின. தகர்ந்து மால் வரை சாய்வு உற தாக்கின. மிகுந்த வான்மிசை மீனம் மலைத்தன, நட்சத்திரங்கள் எல்லாம் மலைந்து போய்விட்டன. புகுந்த மா மகர குலம் போக்கு அற, கடலில் இருக்கிற மீன்கள் எல்லாம் போக்கு அற, எங்கே போவது என்று தெரியாமல் கடலில் போய் விழுந்த தலைகளினால் மீன்களுக்கெல்லாம் போக்கிடம் இல்லாமல் ஆகிவிட்டது. முகந்த வாயின் புணரியை முற்று உற, கடல் நீர் முழுவதையும் இந்த வாய் நிரப்பிவிட்டது, எனவே கடல் வற்றி போய்விட்டது என்பதாக பாடல். புணரி என்று ஒரு கம்பன் வார்த்தை போடுகிறான். கடலுக்கு சும்மா அகராதியை போய் பார்த்தேன். 50, 60, 70 என்று வெவ்வேறு சொற்கள் கடலை குறிப்பதாக தமிழில் இருக்கின்றன. ஒவ்வொன்றும் பொருள் பொதிந்த சொற்கள். பறவை என்பது கடலை குறிக்கும், பறந்து கிடப்பதால் பறவை. புணரி, ஒரு அலை மற்றொரு அலையை புணர்ந்து தொடர்ந்து அலைகள் எழுந்து கொண்டே இருப்பதால், அலைகள் ஒன்றை ஒன்று புணர்ந்து எழுவதால் புணரி என்று சொல்கிறார்கள். என்று புணரியை என்பது கடல். அடுத்த பாடல். இது ஒரு மிகைப்பாடல். நான் எப்பொழுதுமே சொல்வது வழக்கம், மிகைப்பாடல் என்று வகைப்படுத்தி இருக்கிறார்கள் நமக்கு முன் வந்த சான்றோர்கள். அவற்றை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அஞ்சிலே ஒன்று பெற்றான் என்ற பாடல் கூட மிகைப்பாடலாகத்தான் சுட்டப்படுகிறது. இப்பொழுது நீங்கள் பார்க்கும் பாடலும் மிகைப்பாடல் என்று சுட்டப்பட்டிருக்கிறது. என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம், இதை மிகைப்பாடல் என்று சொல்லும் பொழுது ஒரு சிறிய நெருடல் ஏற்படுகிறது. ஏனென்றால் ராவணன் மாண்ட பிறகு மிகைப்பாடல் இல்லாமல் ரெகுலர் பாடலாக ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு பாடல், ராமன் மாதலியை தேரை பூதலத்து உருவாயா என்று சொல்கிறார். தேரை பூமியில் இறக்கு என்று சொல்கிறார். அது மிகைப்பாடலாக சுட்டப்படவில்லை, ரெகுலர் பாடலாகவே ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. நான் பலமுறை இந்த பாடலை பார்த்திருக்கிறேன். ஏன் தேரை பூமியில இறக்குன்னு ராமன் சொல்றான்? அப்படி என்றால் இதுவரை தேன் வானத்தில் இருந்ததா, தரை மீது இல்லாமல் இருந்ததா என்ற ஐயம் எனக்கு இருந்து கொண்டே இருந்தது. தேடி பார்க்கவில்லை என்ன காரணம் என்று. கம்பராமாயண வகுப்பு நடத்துவதால் ஒவ்வொரு பாடலையும் படித்து ஒவ்வொரு பாடலையும் பொருள் புரிந்து கொண்டு உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்ற ஆர்வத்தால் படிக்கும் பொழுது இங்கே அந்த 2 தேர்களும் வானத்தில் ஏறின என்பது பதிவாகிறது. 2 தேர்களும் வானத்தில் ஏறின என்பது மிகைப்பாடலாக இருப்பதால் பூமியில் இறக்குவாயாக என்ற பாடல் ரெகுலர் பாடலாக இருக்கும் பொழுது ஒரு சிறிய நெருடல் ஏற்படுகிறது.
தொடர்பு இல்லாதது போல தோன்றுகிறது. எனவே இதை மிகைப்பாடலாக கருதாமல் வகுப்பில் சொல்லத்தக்க பாடல் என்று நான் கருதி இங்கே சொல்கிறேன். ஆனபோது அங்கு அரக்கன் தேருடும் வான மீதி எழ மாதலி தூண்டிட ஞான நாயகன் தேரும் எழுந்து உற போனது கண்ட புறத்து அமர் கோலினார். ஆனபோது அந்த குறிப்பிட்ட தருணத்தில் அங்கு அரக்கன் அத்தேருடும் வான மீதி எழ, ராவணனுடைய தேர் பூமியை விட்டு மேலே எழும்பி போக, மாதலி தூண்டிட, ராமனுடைய தேரை மாதலி செலுத்த, ஞானநாயகன் தேரும் எழுந்து உறப்போனது, அதுவும் வானத்திற்கு சென்றது. அண்டப்புறத்து வானிலிருந்து அமர் கோலினார், இருவரும் சண்டை போட்டார்கள், இருவரும் போர் புரிந்தார்கள் என்று இந்த 2 தேர்களும் வானில் ஏறின என்பது பதிவு செய்யப்பட்டால் தான் பூதலத்து ஆக்குவாயாக என்ற ராமன் சொல்லும் அந்த கட்டளை பொருத்தமாக இருக்கும். எனவே இது மிகைப்பாடல் அன்று என்பது என்னுடைய கருத்து. சான்றோர்கள் மிகைப்பாடல் என்று வகைப்படுத்தி இருக்கிறார்கள், அதை ஏற்றுக்கொள்வோம். ஆனபோது அங்கு அரக்கன் தேருடும் வான மீது எழ மாதலி தூண்டிட ஞான நாயகன் தேரும் எழுந்துற போனது கண்ட புறத்தமர் கோலினார். அடுத்த பாடல். பொழுது நீட்டிய புண்ணியம் போனபின் பழுது செல்லும் அன்றே மற்றை பண்பலாம் தொழுது சூழ்வன முன் இன்று தோன்றியே கழுது சூன்ற ராவணன் கண்யலாம். பொழுது நீட்டிய புண்ணியம் போன பின், பல ஆண்டுகளாக நீண்ட பொழுதாக நீண்ட ஆயுள் காலத்தில் நாம் சம்பாதித்த, நாம் சேர்த்து கொண்ட எல்லா புண்ணியமும் நம்மை விட்டு அல்லது ஒருவனை விட்டு நீங்கி விடுமே. ஆனால் பொழுது நீட்டிய புண்ணியம் போன பின் மற்றை பண்பெல்லாம் பழுது செல்லும் அன்றே, அவனுடைய ஏனைய குணங்களும் அவனை விட்டு நீங்கிவிடும். மற்றை பண்பெல்லாம் பழுது செல்லும் பொழுது நீட்டிய ராவணனை கண்டு தொழுது வணங்கி மரியாதையாக இருந்த பேய்களெல்லாம் கழுது இன்று தோன்றியே ராவணன் கண்ணெல்லாம் சூன்ற. சூன்றுதல் என்றால் தோண்டுதல், கல்லுதல், அகழ்தல். ராவணனுடைய தலை எல்லா இடங்களிலும் விழுந்து கிடக்கின்றது. பேய்கள் எல்லாம் அவனுடைய கண்களை தோண்டி எடுக்கின்றன. இதற்கு முன்னால் அவனுக்கு மிகுந்த மரியாதை செலுத்தி, அவனுக்கு ரொம்ப பவ்யமாக அவனை வணங்கி அவனை போற்றி அவனுடைய ஏவலுக்கு கட்டுப்பட்டு இருந்த அந்த பேய்களெல்லாம் அவனுடைய புண்ணியம் எல்லாம், பொழுது நீட்டிய புண்ணியம் போனதால் மற்ற பண்புகள் எல்லாம் போவது போல இப்பொழுது மிக தைரியமாக அவனுடைய கண்களை தோண்டி எடுக்கின்றன என்பது கம்பனுடைய பதிவு. ராவணனுடைய வலிமை குன்றிக்கொண்டே போகிறது அவனுக்கு. அதை சொல்வதற்காக, அதை சுட்டுவதாக, சூசமாக சொல்வது போல பேய்களெல்லாம் அவனுக்கு ஆட்படாமல் அவனுடைய தைரியமாக வந்து அவனுடைய கண்களை தோண்டி எடுத்தன. கழுது என்ற வார்த்தை பேய் என்ற பொருளை தரும். பல இலக்கிய பயன்பாட்டை நாம் பார்க்கலாம், அதை இப்பொழுது பார்க்க போகிறோம். அடுத்த பாடல் போடலாம். குகன். ஒருவனுடைய புகழ், பெருமை, புண்ணியம் எல்லாம் போனால் அவனுக்கு என்னவெல்லாம் நிகழும் என்பதை நாலடியார் பாடல். பொழுது நீட்டிய புண்ணியம் போன பின் என்ன நிகழும்? யானை எருத்தம் பொலிய குடை நிறக்கி சேனை தலைவராய் சென்றோரும் ஏனை வினை உலப்ப வேறானால் வீழ்வார் தாம் கொண்ட மனையாளை மாற்றார் கொள. தன்னுடைய பொண்டாட்டி கூட அடுத்தவன் எடுத்துக்கொண்டு போகக்கூடிய அளவுக்கு இழிநிலைமையை அடைவார்கள் அவனுடைய புண்ணியம் என்றால் போனால் என்பது நாலடியார் பதிவு. அடுத்த பாடல். குகன். கழுது என்ற சொல் பல இலக்கியங்களில் பேய் என்ற பொருளில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னேன். முழுவதும் கண்டவனை படைத்தான் முடிசாய்ந்து முன்னாள் செழுமலர் கொண்டு எங்கும் தேட அப்பால் இப்பால் எம்பிரான்
கழுதொடு காட்டிடை நாடகம் ஆடி கதியிலியாய். கழுதொடு பேய்களுடன், காட்டிடை சுடுகாட்டிடை, நாடகம் ஆடி கதியிலியால் உழுவையின் தோல் உடுத்து உன்மத்தம் மேல் கொண்டு உழிதருமே என்று திருவாசகம். இதே போல அப்பர் சுவாமிகளும் சம்பந்த சுவாமிகளும் இதே வார்த்தையை பயன்படுத்துகிறார். அடுத்த பாடல் கழுது என்ற பயன்பாடு தேவாரத்தில், இது திருவாசக பயன்பாடு. மாடுகமர் சனம் மகிழ்தரு மனம் உடையவர் காடமர் கழுதுகள் அவை முழவடும் இசை பாடலின் நவில்பவர் மிகுதரும் உலகினில் நீடமர் மிடலையை நினைய வல்லரே என்பது பதிவு. இது எடுத்துடலாம். ராவணனுடைய கண்களை பேய்கள் தோண்டி எடுத்தன என்று கம்பன் இங்கே பதிவு செய்கிறான். இதே பிரயோகம், இதே நிகழ்வு நிகழப் போகிறது, அதை நான் பார்க்க போகிறேன் என்று சீதை சுட்டுகிறாள். உன்னுடைய கண்கள் தோண்டி எடுக்கப்படும், நீ பிணமாக கிடப்பாய், உன்னுடைய கண்கள் தோண்டி எடுக்கப்படும் என்று ராவணனிடம் சூசகமாக, இது நிகழப்போகிறது, சூசகமாக இல்லை, திட்டவட்டமாக நிகழும் என்று சீதை உரைப்பது மாயாஜனக படலத்தில். இதே பிரயோகம் பேய்களுக்கு பதிலாக அங்கே காக்கைகள் வந்து கண்ணை தோண்டி எடுத்து தின்கின்றன, பேய்கள் நடமாடுகின்றன இவன் இறந்து கிடப்பதை பார்த்து என்று இந்த நிகழ்வை முன் சுட்டாக மாயாஜனக படலத்தில் கம்பன் சொல்லியுள்ள அந்த பாடலையும் தொடர்பு கருதி பார்த்து விடலாம். குகன் சீதை சொல்கின்றால் இந்த பாடல், சொல்லுவ மதுர மாற்றம் துண்டத்தால் உண்டுன் கண்ணை கல்லுவ காகம் வந்து கலப்பன கமலக்கண்ணன் வில் உமிழ் பகழி பின்னர் விலங்கழில் அலங்கல் மார்பம் புல்லுவ கழிப்பு கூர்ந்து புலவு நாறு அலகை எல்லாம். அலகை என்பது பேய். காகம் கல்லுவ, உன் கண்ணை காகம் கல்லுவ, துண்டத்தால் உண்டு. துண்டம் என்பது பறவையின் மூக்கு அல்லது அலகு. துண்டத்தால் உன் கண்ணை உண்டு கல்லுவ காகம். அதே போல புலவு நாறு அலகையெல்லாம் விலங்கு எழில் அலங்கல் மார்பம் புல்லுவ, பேய்கள் வந்து உன்னை தழுவிக்கொள்ளும் என்று இந்த ராவணனுடைய இறப்பை சுட்டி அப்பொழுது காகம் வந்து கண்களை திங்கும் என்று சீதை சொல்கிறார். இங்கே பேய்கள் வந்து ராவணனுடைய கண்ணை தோண்டி சென்றதாக கம்பன் பதிவு செய்கிறான். அடுத்த பாடல் இவ்வாறு போர் நடக்கிறது. ராவணன் சளைத்தவனாக இல்லை. வாளும் வேலும் உலக்கையும் வச்சிர கோளும் தண்டும் மழு என்னும் கூற்றமும் தோளின் பத்திகள் தோறும் சுமந்தன மீளி மொயம்பன் உறும் என வீசினான். வீசுபவன் ராவணன். உறும் என வீசினான். உறும் என்றால் இடி. இடி போன்ற வலிமையுடன், இடி போன்ற ஆற்றலுடன் ராவணன் வீசுகிறான். மீளி மொயம்பன், மிகுந்த வலிமை உடையவன். மொயம்பு என்றால் வலிமை. மிகுந்த வலிமை உடையவன் எல்லா விதமான ஆயுதங்களையும் வீசுகின்றான். இந்த ஆயுதங்கள் எல்லாம் இவனுடைய தோளிலே தாங்கிக் கொண்டிருந்தவன் என்பது பதிவு செய்யப்படுகிறது. தோளின் பத்திகள் தோறும் சுமந்தன, தன்னுடைய தோள்களிலே ஏந்தி கொண்டிருந்த என்னென்ன ஆயுதங்களை வீசுகிறான்? வாள், வேல், உலக்கை, வஜ்ரக்கோள், தண்டு, மழு என்னும் கூற்றம் என்று, கூற்றம் என்பது யமன் என்று இந்த ஆயுதங்களை எல்லாம் ராமன் மீது ஏவுகின்றான். வாளும் வேலும் உலக்கையும் வச்சிர கோளும் தண்டும் மடியனும் கூற்றமும் தோளின் பத்திகள் தோறும் சுமந்தன மீளி மொயம்பன் உறும் என வீசினான். அடுத்த பாடல் அணைய சிந்திட ஆண்டகை வீரனும் வினயம் என் இனி யாதுகொள் வெல்லுமா நினைவன் என்ன நிசாசரன் மேனியை புனைவன் வாழியினால் என பொங்கினான். அணைய சிந்திட, அவ்வாறு ராவணன் அவற்றை ஏவ என்று பொருள் கொள்ளலாம். ராவணன் அவற்றை எல்லாம் ஏவ. சிந்துதல் என்றால் எரிதல், செலுத்துதல், தூண்டுதல். அவ்வாறு
வாழ் உலக்கை வச்சிர கோள் தண்டு மழு என்னும் கூற்றம் இவற்றையெல்லாம் ராவணன் ஏவ ஆண்தகை வீரனும், இது ராமன், வினயம் இனி யாது கொல், இவனை வெல்வதற்குண்டான செயல்பாடு என்ன, வெல்லுமா, இவனை வெல்லுவதற்கான செயல்பாடு என்ன என்பதை பற்றி யோசிப்பேன் நினைவன் என்று எண்ணி நிசாசரன் மேனியை, இருளிலே வலிமை உடையவர்கள் அரக்கர்கள் நிசாசரர், நிசாசரன் மேனியை வாளியினால் புனைவன், அம்பு கொண்டு இவனுடைய உடல் முழுவதுமாக மூடப் போகிறேன் என பொங்கினான், கோபம் கொண்டான், சினந்தான். ராமன் பொதுவாக சினப்பது இல்லை என்பதை நாம் பல இடங்களில் பார்த்திருக்கிறோம். சினம் உண்மை தெரித்தது இல்லை என்று கூனி கூன் போக உண்டை தெரித்த போது அன்றி சினம் உண்மை தெரிந்தது இல்லை என்று ராவணனே சொல்லி இருக்கிறான். ராமன் சினம் கொள்ளாமல் முதல் நாள் போரில் தன்னை வென்றுவிட்டான். சினம் உண்மை தெரிந்தது இல்லை என்ற அந்த முறுவலே காட்டி எப்பொழுதும் போர் செய்யும் ராமன் பொங்கினான் என்பது இங்கே பதிவு. மிகுந்த கோபத்துடன் ராமன் சீற்றத்துடன் இவனை என்ன செய்தால் வெல்லலாம் என்று சொல்லி நிசாசரன் மேனியை வாளியினால் புனைவன் என்று ராமன் தீர்மானிக்கிறான். அவ்விதமே அம்புகளை ஏவுகிறான். அடுத்த பாடல், மஞ்சு அரங்கிய மார்பினும் தோளினும் நஞ்சு அரங்கிய கண்ணினும் நாவினும் வஞ்சன் மேனியை வார்கனை அட்டிய பஞ்சரம் எனலாம் படி பண்ணினான். மஞ்சு அரங்கிய மார்பினும், ராவணனுடைய மார்பு முழுவதும், மஞ்சு என்பது மேகம், கருத்த நிறமுடைய மேகம், கருத்த நிறமுடைய மார்பன் இவன். மஞ்சு அரங்கிய மார்பினும் தோளினும் நஞ்சு அரங்கிய கண்ணினும், நச்சு நிரம்பிய கண்களை உடையவன். அவனுடைய தோல், அவனுடைய மார்பு, அவனுடைய கண், அவனுடைய நாவு, இது தவிர உடம்பு முழுக்க வஞ்சன் மேனியை வார்கனை அட்டிய பஞ்சரம், பஞ்சரம் என்பது கூடு என்று சொல்லப்படுகிறது. ஒரு அம்பால் நிறைந்த ஒரு கூடு போல, அம்பரா துணி போல ஆக்கிவிட்டான், அல்லது அம்புகள் நிறைந்த ஒரு கூடு போல, மேனியில் இடமே இல்லாமல் எல்லா இடத்திலும் அம்பு ஏவினான் இராமன் என்பது பதிவாகிறது. மஞ்சு அரங்கிய மார்பினும் தோளினும் நஞ்சு அரங்கிய கண்ணினும் நாவினும் வஞ்சன் மேனியை வார்கனை அட்டிய பஞ்சரம் எனலாம் படி பண்ணினான். பஞ்சரம் என்பது பறவைகளை அடக்கி வைக்கக்கூடிய கூடு என்று சொல்கிறார்கள். பொதுவாக கூடு என்று பொருள் கொள்ளலாம் அதை. இவ்வாறு ராமன் எல்லா இடங்களிலும் ராமனுடைய மேனி முழுவதையும் மூடுமாக அன்பு ஏய என்ன நிகழ்கிறது என்றால், அடுத்த பாடல், வாய் நிறைந்தன கண்கள் மறைந்தன மீன் நிறங்களின் எங்கும் இடைந்தன தோய் உறும் கணை செம்புனல் தோய்ந்தில போய் நிறந்தன அண்டப்புறமெல்லாம். ஏற்கனவே பார்த்தோம், அவனுடைய நாவு முதற்கொண்டு சென்ற பாடலில் நாவும் தோளும், வாய் நிறைந்தன கண்கள் மறைந்தன, மீன் நிறங்கள், நிறம் என்பது கலர் இல்லைங்க, நிறம் என்பது மார்பு, மீன் நிறங்கள் எங்கும் இடைந்தன, மார்பில் எந்த இடமும் இல்லாமல் எல்லா இடத்திலும் அம்புகள் துளைக்கப்பட்டிருக்கின்றன. தோய்வு உறும் கணை செம்புனல் தோய்ந்தில, மிக வேகமாக அம்பு போகிறது, இரத்த சுவடு கூட அதில் காணப்படவில்லை. செம்புனல் தோய்ந்தில போய் நிறைந்தன அண்டப்புறமெல்லாம், எல்லா இடத்திலும் ராமனுடைய அம்புகள் மட்டுமே காணப்படுகின்றன என்பது பதிவு. இந்த ராவணனுடைய மேனியில் எந்தெந்த இடங்களிலெல்லாம் ராமனுடைய அம்பு பதிந்தன என்பதை இது பதிவு செய்கிறது. அடுத்த பாடலையும் இதையே கம்பன் சொல்கிறான். பாடலை பார்க்கலாம். அடுத்த பாடல், மயிரின் கால்தொறும் வார்கனை மாறி புக்கு உயிரும் தீர உருவின் ஓடலும் செயிரும் சீற்றமும் நிற்க திரள் திரிந்து அயர்வு தோன்ற துளங்கி அழுங்கினான். முக்கியமான பதிவு. அயர்வு தோன்ற, ராவணனுக்கு சோர்வு ஏற்படுகிறது, களைப்பு ஏற்படுகிறது. அவன் ராமனை எதிர்கொள்ள முடியாமல் வருத்தமுறுகிறான். அயர்வு தோன்ற, திரள் திரிந்து,
அவனுடைய ஆற்றல் திரிந்து போகிறது, கெட்டு போகிறது, அழிந்து போகிறது. அவனுடைய ஆற்றல், அவனுடைய திண்மை, அவனுடைய வலிமை, அவனுடைய போர்த்திறம் அழிந்து போகிறது. அயர்வு தோன்றுகிறது. துளங்குகிறான், நடுங்குகிறான், அழுங்கினான், வருத்தப்பட்டான், சோர்வுற்றான். இது இவனுடைய உடலின் நிலை. இவனுடைய மனமும் சிந்தனையும் செயிரும் சீற்றமும் நிற்க, இவனுடைய கோபம், இவனுடைய அகங்காரம், இவை இரண்டும் அழியாமல் நிற்க. இதற்கு காரணம் என்னவென்றால், மயிரின் கால் தோறும் வார்கணை மாறி புக்கு. மாறி மாறி என்பது மழை. சரமாறி பொழிகின்றான் ராமன். வார்கணை மாறி புக்கு. எங்கெல்லாம் புகுந்திருக்கின்றன என்றால், ஒவ்வொரு மயிர்காலிலும், நீங்க நினைச்சு பாருங்க, ராவனுடைய மேனியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மயிர்காலிலும் ராமனுடைய அம்பு புகுந்திருக்கிறது. மயிரின் கால் தோறும் வார்கணை மாறி புக்கு, உயிரும் தீர உருவின் ஓடலும். இவ்வாறு உயிர் போகக்கூடிய அளவு, உயிர் பருகக்கூடிய அளவில் என்று சொல்லுமாறு மயிரின் கால் தோறும் கணை மாறி புக்கு. இது ஒரு முக்கியமான பதிவு. மயிர்கால்கள் தோறும் அம்புகள் பாய்ந்தன, அம்புகள் குத்தின, அம்புகள் துளைத்தன என்பது பதிவு. இந்த பாடலை நாம் ஒரு 4 அல்லது 5 வாரங்கள் கழித்து மீண்டும் பார்க்க போகிறோம். ஏனென்றால் இதே கருத்து அங்கேயும் சுட்டப்படுகிறது. மண்டோதரி புலம்பும் பொழுது வெள்ளருக்கன் சடைமுடியான் என்ற அந்த பாடலில், உள்ளிருக்கும் என்றெண்ணி உடல் புகுந்து தடவியதோ என்று சல்லடை கண்களாக ராவணனுடைய உடல் துளைக்கப்பட்டது என்று அங்கே சொல்ல போகிறாள் மண்டோதரி. அதற்கு முகமன் கூறுவதாக, மயிரின் கால் தோறும், ஒவ்வொரு மயிர், அந்த மயிருடைய ஊற்று, மயிர் தோன்றும் இடங்களிலெல்லாம் அம்பு பாய்ந்தன என்று பதிவு செய்கிறான். இந்த மயிரின் கால் தோறும் என்பதும் அற்புதமான இலக்கிய பின்னணி கொண்ட ஒரு வார்த்தை. அதையும் பார்த்து விடலாம். திருவாசகத்தில் மாணிக்க வாசகர் சொல்கிறார், வாக்கு இறந்த அமுத மயிர்கால் தோறும், மயிர்கால் தோறும் அமுதம் தேக்கிடச் செய்தனன் கொடியேன் ஊந்தழை குரம்பு தோறும் நாய் உடல் அகத்தே குரம்பை கொண்டு இந்தேன் பாய்த்தி நிரம்பிய அற்புதமான அமுதத்தாரைகள் ஏற்பு துளை தோறும் ஏற்றினான். அடேங்கப்பா, என்ன ஒரு வார்த்தை! அமுதம், வாக்கு இறந்த அமுதம் மயிர்கால் தோறும் தேக்கிடச் செய்தனன் என்று சிவபெருமான் தனக்கு அருள் பாலித்ததை மாணிக்க, மயிர்கால் தோறும் என்பது அதே வார்த்தை. கம்பனும் மயிர்கால் தோறும் வார்கணை மாறி பூக்கு என்று பதிவு செய்கிறான். அடுத்த பாடல், இவ்வாறு மயிர்கால் தோறும் அம்புகள் பாய, வாரி நீர் நின்று எதிர் மகரம் பட, சோரி சோர உணர்வு துளங்கினான், தேரில் மேல் இருந்தான் பண்டுதம், தேரின் மேல் இருந்தான் பண்டு தேவர்தம் ஊரின் மேலும் பவனி உலாவினான். பண்டு ஒரு காலத்தில், முன்னொரு காலத்தில் தேவர்தம் ஊரின் மேலும் பவனி உலாவினான். தேவர்களுடைய எல்லா இடங்களிலும் தன் கால் படும்படி தன்னுடைய தேரை ஒட்டி கொண்டு எல்லா இடங்களிலையும் வென்றவன், எல்லா இடங்களிலும் வெற்றி பெற்றவனாகிய ராவணன் பண்டு தேவர்தம் ஊரின் மேலும் பவனி உலாவினான். இப்பொழுது உணர்வு துணங்கினான். அவனுடைய உணர்வு நடுக்கமுறுகிறது, நிலை தடுமாறுகிறது, நிலை குலைகிறான். தேரின் மேல் இருந்தான், இருந்தான் என்பதை கிடந்தான் என்று உரையாசிரியர்கள் சொல்கிறார்கள். தேரின் மீது விழுந்து கிடக்கிறான். என்ன காரணம்? வாரி நீர் நின்று எதிர் மகரம் பட சோரி சோர. மகரம் பட, மீன்கள் எல்லாம் அழிந்து போகும் அளவுக்கு இவனுடைய உடம்பிலிருந்து இரத்தம் பெருகுகிறது. மீன்கள் தண்ணீரில் உயிர் வாழும், இரத்தத்தில் உயிர் வாழ முடியாது. சோரி என்பது இரத்தம். சோரி சோர, எதிர் மகரம் பட, இவனுடைய இரத்தம் கடல் போல பெருகி கடலில் சேர அங்கிருந்த மீன்கள் எல்லாம் செத்து போகும் அளவுக்கு இவன் உடம்பில் இருந்து உதிரம் போக, அதனால் உணர்வு துளங்கினான். யார்? பண்டு
தேவர்தம் ஊரின் மேலும் பவனி உலாவினான், தேரில் மேல் இருந்து தொடங்குகின்றான் என்பது பதிவு. அடுத்த பாடல். ராவணன் இவ்வாறு சோர்வு அடைந்தவுடன் வழக்கம் போல வானத்தில் இருந்து இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கும் தேவர்களுக்கு அவன் சோர்வடைகிறான். அவன் தேர்தட்டின் மீது விழுந்து கிடக்கிறான். இது முக்கியம். ஆடினர் வேர்த்து தீவினை வெம்பி விழுந்தது, போர்த்து பொய்த்தனன் என்று புலங்கோள் தேர் பேர்த்து சாரதி போயினான் பின்றுவான். பின்வாங்கினான். போர்க்களத்தில் இருந்து ராவணனுடைய சாரதி பின்வாங்கினான். புலம்கொள் தேர் பேர்த்து, ராவணனுடைய அழகிய அந்த தேரை, புலம் என்பது அழகு என்று கொள்ளலாம், பொன் என்று கொள்ளலாம், பொன்னாலாகிய பொன் போல ஒளிரக்கூடிய அழகு மிகுந்த அந்த தேரை பேர்த்து இடம் பெயர்த்து சாரதி வேற்று இடத்திற்கு போனான். பின்வாங்கினான். போர்க்களத்தில் இருந்து பின்வாங்கினான். ஏனென்றால் போர்த்து பொய்த்தனன், அம்புகளால் மூடப்பட்டு, போர்த்தல் அம்புகளால் மூடப்பட்டு, பொய்த்தனன் அழிந்து விட்டான், உணர்வு இழந்து விட்டான் என்று எண்ணி சாரதி ராவணனுடைய தேரை வேற்று இடத்திற்கு சென்று செலுத்துகின்றான். இதை பார்த்து உம்பர்கள் ஆடினார். ஆர்த்து கொண்டு எழுந்து உம்பர்கள் ஆடினார்கள். உம்பர்கள் என்பது தேவர்கள். தீவினை வெம்பி விழுந்தது. வேர்த்து வெம்பி தீவினை விழுந்தது. பாவம் தொலைந்தது. அறம் வெல்லும் பாவம் தோற்கும். அதுதான் கம்பராமாயணத்தின் பாவிகம். ஆக தீவினை அழிந்தது என்று பதிவு செய்கின்றான் கம்பன். அடுத்த பாடல். இவ்வாறு ராவணன் தேர்தட்டில் விழுந்து கிடக்கின்றான். இதை எடுத்துடலாம், பாடல் எடுத்துடலாம். குகன். ராவணன் தேர்தட்டில் விழுந்து கிடக்கின்றான். மயக்கமடைந்து, உடல் சோர்ந்து, உணர்வு இழந்து. என்ன பண்ணிருக்கணும் ராமன்? போடு ஒரு அம்பு, கொன்றிருக்க வேண்டும் அவனை உடனடியாக. ஆனால் இவன் இராமன், அறத்தின் நாயகன். இதை நீங்கள் நன்றாக மனதில் கொள்ள வேண்டும். பகைவன் தன்னுடைய மனைவியை போர் செய்து போரில் வென்று மனைவியை கவர்ந்து சென்றவன் அல்லன். இவன் வஞ்சனையாக கவர்ந்து சென்றவன், முனிவர்களுக்கெல்லாம் துன்பம் கொடுப்பவன். அவன் போரில் தேர்தட்டில் மயங்கி விழுந்து கிடக்கிறான். நம்ம சொல்றோமே ஆங்கிலத்துல கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ராமனுக்கு கண் முன்னால நிற்கிறது. வெற்றி என்பது ஒரு தங்கத்தாம்பாளத்தில் வைத்து அவன் முன்னிட்டப்படுகிறது. இப்பொழுது ஏற்றுக்கொள்ள மறுக்கிறான். ஏனென்றால் இவன் ராமன், அறத்தின் நாயகன். நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லி இருந்த ஒரு பாடலை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். மறைகளே தேரத்தக்க வேதியர் வணங்கற்பால இறையவன் இராமன் என்னும் நல்லற மூர்த்தி ஆயின் என்பது இலக்குவன் இந்திரஜித்தை கொல்வதற்கு வைக்கும் சூழ். ராமன் அறத்தின் நாயகன் என்றால் மறைகளே தேரத்தக்க வேதியர் வணங்கற்பால இறையவன் இராமன் என்னும் நல்லற மூர்த்தியாயின் பிறையிற்று இவனை கோரி என்று அம்பு ஏவுகிறான். அறத்தின் நாயகன் ராமன் என்பது உண்மையானால் என்று ஒரு சூழ் வைக்கப்படும் பொழுது இந்த தருணத்தில் இராமன் ராவணனை கொல்வது அறத்தின் பால் செல்லும் வழியாகாது என்று அறம் நினைந்து, ரொம்ப முக்கியம், அறம் நினைந்து ராமன் போரை தவிர்க்கிறான், போரை நிறுத்தி விடுகிறான். இது கம்பனின் பதிவு. பகைவன் நான் சொன்னது போல மனைவியை வஞ்சனையாக சூழ்ச்சி செய்து, தான் இல்லாத பொழுது, தன்னுடைய தம்பி இல்லாத பொழுது, பாதுகாவல் ஏதும் இல்லாத ஒரு அபலையை மாறுவேடத்தில் வந்து வஞ்சனையாக கவர்ந்து சென்றவன் அவன் இப்பொழுது தேர்தட்டில் விழுந்து கிடக்கிறான்.
கொல்லணுமா இல்லையா? கொல்ல மறுக்கிறான், போரை நிறுத்துகிறான் ராமன். பாடலை பார்ப்போம். கை துறந்த படையினன் கண்ணகல் மெய் துறந்த உணர்வினன் வீழ்தலும் எய்திரம் தவிர்ந்தான் எமையோர்களை உய்திரம் துணிந்தான் அறம் உண்ணுவான். அற்புதமான பாடல். இதுல பாருங்க, கம்மன் சொல்றான் அறம் உண்ணுவான். எது அறம்? அறம் உண்ணுவான், எய்திரம் தவிர்ந்தான். இது முக்கியமான வார்த்தை. எது அறம் என்று நினைந்து போரிடுவதை எய்திரம் தவிர்ந்தான், தவிர்த்து விடுகிறான். அம்பு எய்தும் அம்பு ஏவும் அந்த செயலை, அந்த திறமையை, அந்த ஆற்றலை தவிர்த்து விடுகிறான் ராமன். எய்திரம் தவிர்ந்தான். இவன் யார்? இமையோர்களை உய்திறம் துணிந்தான். துணிதல் என்பது தீர்மானித்தல். தேவர்களுடைய வருத்தத்தை, கஷ்டத்தை போக்குவேன், அவர்களை உய்விப்பேன் என்று துணிந்தான். அதற்காகத்தான் தயரதன் முதலையாய் வருதும் நாம் என்று பிறப்படுத்தவன் இவன். இமையோர்களை உய்திறம் துணிந்தான், இமையோர்களை கஷ்டத்தை போக்குவதற்காக தீர்மானித்தவன். இப்பொழுது எது அறம் என்று நினைத்து அதன் வழியாக போர் செய்வதை தவிர்க்கிறான். எந்த தருணத்தில்? தன்னுடைய பகைவன் கை துறந்த படையினன், அவனுடைய கரத்தில் ஆயுதம் ஏதும் இல்லை, நிராயுத பாணி ராவணன். கை துறந்த படையினன், கண் அகல் மெய் துறந்த உணர்வினன். உடம்பில் உணர்ச்சி இல்லை, மயக்கமடைந்திருக்கிறான் என்று கொள்ளலாம். உணர்வு இல்லாமல் உடல் மட்டும் இருக்கிறது. கண் அகல், பெரிய உடம்பு, அந்த மெய் உணர்வு துறந்திருக்கிறது. வீழ்தலும், தேர்தட்டில் விழுந்து கிடக்கின்றான். இந்த நிலைமையில் ஒரே அம்பு, போட்டு தள்ளு என்று ராமன் செய்திருக்க வேண்டுமா இல்லையா? செய்யவில்லை. ஏனென்றால் இவன் அறத்தின் நாயகன். போர் செய்வதை ராமன் தவிர்த்து விடுகிறான். இவன் ராவணனை அழிப்பேன் என்று சூள் உரைத்து வந்தவன். அந்த சூளை இப்பொழுது பார்க்க போகிறோம். அடுத்த பாடல் இதனுடைய வாள். இந்த நிறைய வாள் இருக்கு. இந்த பாடல் எடுத்துடலாம். ராவணன் இப்பொழுது வீழ்ந்து கிடக்கின்றான். போர் செய்ய போவதில்லை என்று தீர்மானிக்கின்றான் ராமன். இது ராமன் முதன்முறையாக எடுக்கும் தீர்மானம் அன்று. போருக்கான தர்மங்கள், அறத்திற்கான மரபு, அறத்திற்கான நெறி, அதை எந்த விதத்திலும் நான் மீற மாட்டேன் என்று சபதம். 2 சபதம் பண்ணியிருக்கான். தேவர்களுக்கு உண்டான துயரத்தை துடைப்பேன் என்பது ஒரு சபதம், அறத்தை மீற மாட்டேன் என்பது இன்னொரு சபதம். போர், முதல் நாள் போர் நிகழப் போகிறது. எந்தெந்த கட்டங்களிலெல்லாம் ராமன் இவ்வாறு போர் செய்வதை தவிர்த்திருக்கிறான், எந்தெந்த இடத்திலெல்லாம் நீதியை நிலைநாட்டுகின்றான், அறத்தை நிலைநாட்டுகின்றான், தர்மத்தின் வழியே செல்கின்றான் என்பதை பார்க்க போகிறோம். முதல் நாள் போர், யுத்த காண்டம். போர் நடக்கிறது. 2 பக்கமும் படைகள் குவிந்து விட்டன. வடக்கு வாசலில் ராமன் வந்து நிற்கிறான். வடக்கு வாசலில் ராவணன் வரவில்லை. கிழக்கு வாசல், மேற்கு வாசல், தெற்கு வாசல் எல்லா இடங்களிலும் அவனுடைய படை வீரர்கள். அதே போல ஒவ்வொரு வாசலுக்கும் குரக்கு இன படை வீரர்கள் எல்லோரும் தயாராக நிற்கிறார்கள். நான் வழக்கமாக சொல்வது போல ஃபுட்பால் மேட்ச்ல 2 டீமும் ரெடியா இருக்கு. நடுவில் அம்பையர் நின்றுட்டு இருக்கார். விசில் ஊதினா மேட்ச் ஆரம்பிச்சிடும். அந்த ஒரு நிலைமை. இதற்காகத்தான் கஷ்டப்பட்டு சேது கட்டி இலங்கையை முற்றுகையிட்டு படைகளை எல்லாம் திரட்டி நிறுத்தி இருக்கிறான் ராமன். போர் வேண்டாம், ஏனென்றால் அது அறமற்ற செய்கை.
சொல்பவன் ராமன். மீண்டும் இதே பாயிண்ட் தான். எவனை அழிப்பதற்காக போரிட வந்திருக்கிறான்? தன்னுடைய மனைவியை வஞ்சனையாக கவர்ந்து சென்றவனை அழிக்க போரிட வந்திருக்கிறான். எந்த நிமிடமும் போர் துவங்கலாம். 2 படைகளும் போருக்கு தயாராகத்தான் இருக்கின்றன. அனுமன் சென்று சீதையை விட்டுவிடு என்று அறிவுறுத்தி வந்திருக்கிறான். இருந்தாலும் ராவணன் கேட்கவில்லை. போருக்கான நிகழ்வு, போர் செய்ய மாட்டேன் என்று ராமன் சொல்கிறான். என்ன சொல்றான்? தூது அனுப்புவோம் என்று. அப்பொழுதும் போரை தவிர்ப்பவன் இராமன். பாடலை பார்க்கலாம். தூதுவன், சாரி இல்ல, அடுத்த பாடல் தூதுவன் ஒருவனை, அந்த பாடல். தூதுவன் ஒருவன் தன்னை இவ்வழி விரைவில் தூண்டி மாதினை விடுதியோ என்று உணர்த்தவே மறுக்கும் ஆகின் காதுதல் கடன் என்று உள்ளம் கருதியது அறனும் மகுதே நீதியும் மகுதே என்றான். கருணையின் நிலையம் அன்னான். காதுதல் கடனே என்று உள்ளம் கருதியது. இவ்வாறு சொல்பவன் கருணையின் நிலையம் என்று ராமனை பதிவு செய்கிறான். அறனும் மகுதே, நீதியும் மகுதே. எது அறம்? அறம் உண்ணுவான் என்று இந்த பாடலில் பார்த்தோம். அறம் உண்ணுவான். எது அறம்? தூதுவன் ஒருவன் தன்னை இவ்வழி விரைவில் தூண்டி மாதினை விடுதியோ என்று உணர்த்தவே, அதை செய்வேன். மறுக்கும் ஆயின் காதுதல் கடன். காதுதல் என்றால் கொல்லுதல், போரிடுதல். மறுக்கும் ஆயின், அவன் சீதையை விட மறுப்பான் என்றால் தான் போர் என்று போரை நிறுத்துகிறான் இராமன். அங்கதன் தூதுவனாக அனுப்பப்படுகிறான் என்று. அதற்கு காரணம் அறனும் அகுதே நீதியும் அகுதே. முக்கியமான வார்த்தைகள். இவ்வாறு தீர்மானிப்பவன் யார்? அற்புதமான ஒரு அடைமொழி கம்பன் தருகிறான். கருணையின் நிலையம் அன்னான் என்பது ராமனுக்கு கம்பன் கொடுக்கும் அடைமொழி. இப்பொழுது போர் பாதி இல்லை, 90% போர் முடிஞ்சு போச்சு. இப்போ போரிட மாட்டேன் என்று ராமன் சொல்கிறான். போர் 0% இருந்த பொழுதும் போரிட மாட்டேன் என்று சொன்னவன் ராமன். தூதுவன் ஒருவன் தன்னை இவ்வழி விரைவில் தூண்டி மாதினை விடுதியோ என்று உணர்த்தவே மறுக்கும் ஆயின் காதுதல் கடன் என்றுள்ளம் கருதியது அறனும் மகுதே நீதியும் அகுதே என்றான். கருணையின் நிலையம் மன்னான் என்று முதல் நாள் போர் புரிவதற்கு முன்பாகவே போரிட மாட்டேன் என்று சொன்னவன் ராமன். ஏனென்றால் அதுதான் அறம். அது முக்கியமான பாயிண்ட். இதை எடுத்துடலாம். அடுத்த பாடல். 2வது முறை ராவணனை கொல்ல இப்பொழுதும் ஒரு நல்ல வாய்ப்பு. அங்கதனை தூது அனுப்பி சீதையை விடுகிறாயா இல்லையா என்று கேட்க, விடமாட்டேன் என்று அவன் சொல்ல போருக்கு வருகிறான். முதல் நாள் போர், கடுமையான போர் நடக்கிறது. ராவணன் தேரில் இருக்கிறான், அனுமன் தோளில் இருக்கிறான். போர் நடக்கிறது. முதல் நாள் போரின் முடிவில் நிராயுத பாணியாக ராவணன் நிற்கிறான். எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல் தான். பாடல் முக்கியமல்ல, அந்த பாடல் சொல்வதற்கு முன்னால் ராமனுடைய மனோநிலைமை அது மிகவும் முக்கியம். பார்க்கிறான் ராமன், நின்றவன் நிலைதனை நோக்குகிறான். ராவணன் நிற்கிறான். தன்னுடைய கால் விரலால் நிலத்தில் கோடு போட்டு கொண்டு முகம் கவிழ்ந்து நிற்கிறான் ராவணன். வெட்கப்பட்டு அவனுடைய ஆற்றல், அவனுடைய வலிமை எல்லாம் இழந்து நிற்கிறான். ராமன் அவனை கொன்றிருக்க முடியும், கொல்லவில்லை. மறுவாய்ப்பு தருகிறான். இன்று போய் நாளை வா என்று சொல்லி. அந்த கட்டத்தில் இருக்கும் பாடல்களை பார்த்தால்தான் ராமன் எவ்வளவு தூரம் அறம் பேணுகின்றான் என்பதை நம்மால் உணர முடியும். சில பாடல்களை பார்க்கலாம். அடுத்த பாடலை போடலாம். நின்றவன் நிலை நோக்கிய நெடுந்தகை இவனை
கொன்றல் உன்னிலன் வெறுங்கை நின்றான் எனக் கொள்ள இன்று அவிந்தது போலும் உன் உன் தீமை என்று இசையோடு ஒன்ற வந்தன வாசகம் இணையென சொன்னான். இது என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்து. இன்று அவிந்தது போலும் உன் தீமை என்ற வார்த்தை மிகவும் பொருள் பொதிந்த ஒரு வார்த்தை. உன்னுடைய தீமைகள் எல்லாம் இன்று அவிந்து போய்விட்டன. இன்று அவிந்தது போலும் உன் தீமை. உன்னுடைய தீமைகள் எல்லாம் இன்று அவிந்து போய்விட்டன என்றால் நான் இதை எவ்வாறு பொருள் கொள்கிறேன் என்றால், ராவணா நீ நல்லவனாயிட்ட, உன் தீமையெல்லாம் உன்னை விட்டு போய்விட்டது. எனவே இனி நீ தீயவன் அல்லவன், கெட்டவன் அல்லன், நல்லவன். எனவே நல்லவனை கொல்லக்கூடாது என்று உனக்கு ஒரு வாய்ப்பளிக்கிறேன் என்று இந்த கட்டத்தை நான் பார்க்குவது சண்டையா சமாதானமா என்று ராவணனை சண்டைக்கு அழைக்கவில்லை, மறுநாள் சமாதானத்திற்கு அழைக்கிறான் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நின்றவன் நிலை நோக்கிய நெடுந்தகை இவனை கொன்றல் உன்னிலன். முக்கியமான வார்த்தை. இவனை நான் கொல்லப் போவதில்லை, கொன்றல் உன்னிலன். இவனை கொல்வதை பற்றி ராமனுக்கு எண்ணமே இல்லை. கொன்றல் உன்னிலன். ஏன்? வெறுங்கை நின்றனன். அது ஒரு காரணம். ரெண்டு காரணம். இவனை ஏன் கொல்லக்கூடாது என்றால் நிராயுத பணியாக நிற்கிறான். வெறுங்கை நின்றவனை கொல்லக்கூடாது என்பது ஒரு தீர்மானம். இவனுக்கு ஒரு சின்ன சந்தேகம் ராமனுக்கு. அதனாலதான் போலும், இன்று அவிந்தது போலும் உன் தீமை. உன் தீமையெல்லாம் உன்னை விட்டு நீங்கி போய்விட்டது போல தோன்றுகிறதே. உன் தீமையெல்லாம் உன்னை விட்டு நீங்கி போய்விட்டன என்றால் நீ நல்லவனாகிவிட்டாய் என்று பொருள்படுமே. அதனால் உன்னை கொல்லப் போவதில்லை, உனக்கு உயிர் பிச்சை தருகிறேன் என்று இந்த வார்த்தை சொன்னதால் இசையோடு, இசை என்பது புகழ், புகழோடு பொருந்திய வார்த்தைகளை ராமன் சொல்கிறான். நின்றவன் நிலை நோக்கிய நெடுந்தகை இவனை கொன்றல் உன்னிலன் வெறுங்கை நின்றான் எனக் கொள்ளா எனக் கொண்டு இன்று உன் தீமை அவிந்தது போலும், உன் தீமை இன்று அவிந்தது போலும். ராமனுடைய கணிப்பு, ராவணனுடைய தீமை எல்லாம் அவனை விட்டு போய்விட்டன. எனவே உன்னை கொல்லப் போவதில்லை, நீ வெறுங்கையோடு நிற்கிறாய் என்பது ஒரு காரணம். உன் தீமையெல்லாம் உன்னை விட்டு நீங்கி விட்டன என்பது மற்றொரு காரணம். எனவே நீ நல்லவனாகிவிட்டாய், உனக்கு திருந்துவதற்கு ஒரு வாய்ப்பு தர வேண்டும். எனவே ஒரு நாள் வீட்டில் போய் யோசிச்சுப்பாரு, நாளை வா என்று ராமன் அப்பொழுதும் ஒரு வாய்ப்பு தருகிறான் ராவணனுக்கு. போரை நிறுத்துகிறான். அடுத்த பாடல் ராமன் சொல்லும் பாடல் ராவணனை நோக்கி. அறத்தினால் அன்றி அமரர்க்கும் அருஞ்சமம் கடத்தல் மரத்தினால் அரிது என்பது மனத்திடை வலித்தி பரத்தி நின் பதி புக கிளையொடும் பாவி இரத்தி இரத்தி நீ இறந்து போவாய், யான் அது நினைக்கிலன். முக்கியமான வார்த்தை. உன்னை கொல்வதை பற்றி நான் எண்ணவில்லை. பாவி இரத்தி, யான் அது நினைக்கிலன். உன்னை கொல்வதை பற்றி நான் எண்ணவில்லை. தனித்து நிற்கிறாய், உனக்கு இரக்கம் கொள்கிறேன். தனிமை கண்டு இறங்கி போரை நிறுத்துகிறான் ராமன். அடுத்த பாடல். போரை நிறுத்திவிட்டு என்ன சொல்கிறான்? இன்று போய் நாளை வா என்பதற்கு முன்னால் அவன் சொல்லும் வார்த்தை இது. சிறையில் வைத்தவள் தன்னை விட்டு உலகினில் தேவர் முறையில் வைத்து நின் தம்பியை ராக்கதர் முதல் பேர் இறையில் வைத்து அவர்க்கு ஏவல் செய்து இருத்தியேல் இன்னும் தரையில் வைக்கிலன் நின் தலை வாளியின் தடிந்து. என்னால இப்ப முடியும், ஒரு அம்பு போட்டா உன்னுடைய தலையை கொய்து அந்த தலையை பூமியில் வைத்து உன்னை கொன்றுவிட முடியும். அதை செய்ய தரையில் வைக்கிலன். உன்னுடைய தலையை நான் என்னுடைய அம்புகளால் எய்து தரையில் தள்ளப்போவது இல்லை. ப்ரொவைடட் சிறையில் வைத்தவள் தன்னை விட்டு சீதையை விடுவித்து உலகில் தேவர் முறையில் வைத்து நின் தம்பியை வீடனனை ராக்கதர் முதல் பேர் இறையில் வைத்து அவர்க்கு ஏவல் செய்து இருத்தியேல் உன் தீமை அவிந்தது போலும். எனவே நீ நல்லவனாகிவிட்டாய். உன்னுடைய தம்பி இலங்கைக்கு அரசனாக இருப்பான். அவனுக்கு ஏவல் செய்து நீ இருப்பாய் என்றால் உன் தலையை தரையில் வைக்கிலன், போரை தவிர்க்கிறேன்
என்று போரை நிறுத்துகிறான் ராமன். அந்த கட்டத்தில் அடுத்த பாடல் பிறகு சொல்கிறான், ஆளையா உனக்கு அமைந்த மாருதம் அமைந்த பூளையாயின கண்டனை இன்று போய் போர்க்கு நாளை வா என நல்கினன் நாகிழம் கமுகின் வாழை தாவுரு கோச்சர நாடுடை வள்ளல். நாளை வா என்று சொன்னது வரதராஜனை பொறுத்த அளவில் சண்டைக்கு அன்று, சமாதானத்திற்கு. ஏனென்றால் இன்று அவிழ்ந்தது போலும் உன் தீமை, உன் தீமையெல்லாம் உன்னை விட்டு நீங்கி போன பிறகு உன்னை நான் ஏன் கொல்ல வேண்டும்? நீ நல்லவனாகி விட்டாய் அல்லவா? எனவே நாளை வா. எதற்கு? சமாதானத்திற்கு என்பது என்னுடைய பார்வை. போர்க்கு நாளை வா என்று கம்பன் எழுதியிருக்கிறான். ஐயா, கம்பனே போருக்கு நாளை வா என்று சொன்ன பிறகு நீ என்னையா வரதராஜன் போருக்கு இல்லை, சண்டைக்கு இல்லை, சமாதானத்துக்குன்னு சொல்கிறாயே என்று நீங்கள் கேட்கலாம். இந்த போர்க்கு என்ற வார்த்தையை இங்கிருந்து இடம் பெயர்த்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். ஆளையா போர்க்கு உமக்கு அணைந்த மாருதம் மறைந்த பூளையாயின. போர் செய்வதற்காக உனக்கென்று அமைந்த ஆயுதங்கள் எல்லாம் உனக்கு போர்க்கு அமைந்தன. போர் செய்வதற்காக நீ கொண்ட அந்த போர்க்கு என்ற வார்த்தையை அங்கே கொண்டு பொருத்தினால், ஆளையா உனக்கு போர்க்கு அமைந்தன மாருதம் மறைந்த பூளையாயின கண்டனை. உன்னுடைய படைக்கலன் எல்லாமே உன்னை விட்டு அழிந்து போய்விட்டது. போர்க்கு உனக்கு அமைந்தன எல்லாம் பூளையாயின. எனவே நாளை வா சமாதானத்திற்கு என்று ராமன் அனுப்புகிறான் என்பது என்னுடைய பார்வை. போரை தவிர்க்கிறான், போர் செய்ய மறுக்கிறான். போர் துவங்குவதற்கு முன்னால் போர் செய்ய மறுக்கிறான். பாதி போரில் ராவணனை கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கும் பொழுது போரை தொடராமல் இன்று போய் நாளை வா சமாதானத்திற்கு என்று சொல்லி அனுப்புகிறான். இதற்கு அடுத்த பாடல் அது மிகைப்பாடலாக வகைப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் பாடலின் நயம் கருதி அதையும் சொல்கிறேன். வளைத்த வில்லும் இரதமும் மற்றும் நின் கிளைத்த யானையும் சேனையும் கெட்டது இங்கு இழைத்து நின்றனை இன்று போய் நாளை வா விளைக்கும் வெண்சமர் செய் விருப்பு உள்ளதேல். இது மிகைப்பாடலாக சொன்னதற்கு காரணம், இந்த பாடலில் போர் செய்வதற்கு நாளை வா என்று சொன்னதால் இது மிகைப்பாடல் என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் என் கருத்துப்படி சண்டைக்கு அல்ல, சமாதானத்திற்கு. அடுத்த பாடல், இவ்வாறு போரை நிறுத்துகிறான் ராமன். இதை மாதலி பார்க்கிறான். அவனுக்கு பொறுக்கல. என்னையா இது, லட்டு மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இதை நீ விட்டு விடுகிறாயே, இதன் பின்விளைவு என்ன என்பதை மாதலி ராமனுக்கு எடுத்து சொல்கிறான். இது முக்கியமான பாயிண்ட். ராமன் ஒரு தீர்மானம் செய்கிறான். போர் செய்ய மாட்டேன், அறம் உண்ணுவான், எய்திரம் தவிர்ந்தான், எய்திரம் தவிர்ந்தான், அறம் உண்ணுவான், இந்த ரெண்டு வார்த்தை. ராமா, நீ செய்வது பிழை என்று மாதலி எடுத்து சொல்கிறான். தேறினால் பின்னை யாதும் செயற்கு அரிது, ஊறுதான் உற்ற போதே உயிர்தனை 100 ரூபாய் என மாதலி நூக்கினான், ஏறு சேவகனும் இது இயம்பினான். தேறினால், இப்போ மயங்கித்தான் கிடக்கிறான் இவன். தேறி எழுந்து விட்டால், தேறினால் பின்னை யாதும் செயற்கு அரியது, நம்மால இன்னும் ஒரு மண்ணும் பண்ண முடியாது. இப்பொழுது இருக்கும் இந்த வாய்ப்பு, இந்த சந்தர்ப்பம், இந்த நல்ல ஒரு தருணம், இதை நீ களைந்து விட்டால் பின்னால் எதுவும் செய்ய முடியாது. எனவே ஊறு உற்ற போதே உயிர்தனை 100 ரூபாய். எப்பொழுது ராவணனுக்கு ஒரு சங்கடம், எப்பொழுது ராவணனுக்கு ஒரு தேக்கம், ஒரு தளர்வு, ஒரு சோர்வு உண்டாயிருக்கிறதோ அப்பொழுதே அவனை கொன்றுவிடு என்று மாதலி நூக்கினான். அவனை போட்டு கொடுக்கிறான், அவனுக்கு எடுத்து சொல்கிறான். ஏறு சேவகனும் இது எம்பினான். சிங்கம் போன்ற வலிமை உடையவன் அவன். ராமன் அவனுக்கு பதில் சொல்கிறான். அடுத்த பாடல், படை துறந்து மயங்கிய பண்பினன் இடை பெரும் துயர் பார்த்து இகழ் நீதியின் நடை துறந்து உயிர் கோடலும் நன்மையோ கடை துறந்தது போர் என் கருத்து
என்றான். ராவணன் இருக்கும் நிலைமையை பார்க்கிறான், அதை சுட்டுகிறான். நல்லா பார்த்தங்க நீங்க, ராவணன் இருக்கும் நிலையை சுட்டி காட்டி இப்பொழுதே அவனை கொல் என்பது மாதலியின் வாதம். ராவணன் இருக்கும் நிலையை சுட்டி காட்டி அதனால் கொல்ல மாட்டேன் என்பது ராமனின் வாதம். இருவரும் சொல்லக்கூடிய அந்த நிலைமை ஒன்றுதான். ஐயா, இவன் மயங்கி போய் கிடக்கான், அதனால கொல்லு, இதுதான் ஆப்பர்ச்சுனிட்டி. அது எப்படி? இவன் மயங்கி கிடைக்கிறான், அதனால் கொல்ல மாட்டேன், இது ராமனுடைய வாதம். படை துறந்து மயங்கிய பண்பினான். பண்பு என்பது தன்மை, செவ்வி. இவன் இருக்கும் நிலைமை படைகளெல்லாம் இழந்து கை துறந்த படையினன் என்பது அர்த்தம். ஆயுதம் இல்லாமல் நிராயுத பாணியாய் மயங்கி கீழே கிடக்கின்றான். இந்த இடைப்பட்ட காலத்தில் இவன் உற்ற இந்த துன்பத்தை பார்த்து, இடைபெறும் துயர் பார்த்து, இகல் நீதியின், நிகழ் என்றால் போர், போர் தர்மம், போரின் மரபு, போரின் நெறி, இதை துறந்து, அந்த நடையை துறந்து உயிர் கோடல், இவனை கொல்வது நன்மை விளைவிக்குமா? நன்மை என்பதை இந்த இடத்தில் நன்மை என்ற பொருளில் மட்டும் பார்க்காமல் அது அறமாகுமா, அது தர்மமாகுமா? எனவே என் கருத்து போர் கடை துறந்தது. என் மனம், என் கருத்து என்பது என்னுடைய சிந்தை, என்னுடைய எண்ணம், என்னுடைய நெஞ்சு போர் கடை துறந்தது. போரை விட்டு என்னுடைய எண்ணம், என்னுடைய சிந்தை, என்னுடைய கருத்து நீங்கிவிட்டது என்று ராமன் சொல்கிறான். போர் செய்வதில் எனக்கு விருப்பமில்லை இந்த தருணத்தில், அது முக்கியம் என்று ராமன் பதிவு செய்கிறான். ஏனென்றால் இவன் அறத்தின் நாயகன். அடுத்த பாடல். இந்த படை இழந்தவனை கொல்லலாகாது என்பது கம்பன் 9ஆம் நூற்றாண்டு என்று கொள்ளலாம். தொல்காப்பியம் அதற்கெல்லாம் பல பல நூற்றாண்டுகள் முன்பந்தது. அதிலிருந்து போர் தர்மம், போர் அறம், சிறப்புடை அரசியல் ஆவணம் அடிந்த உளத்தோனையும் யாரையெல்லாம் கொல்லக்கூடாது என்று ஒரு பட்டியல் தெரிகிறது தொல்காப்பியம். சிறப்புடை அரசியல் ஆவணம் அடிந்த உளத்தோனையும், மகப்பெறாதனையும், மயிர் குலைந்தோனையும், அடைப்பிறக்கி இட்டோனையும், பெண் பெயரோனையும், படை இழந்தோனையும். இதுதான் முக்கியமான வார்த்தை. 2 வார்த்தை சொல்றான். படை இழந்தோனையும், ஒத்த படை எடாதோனையும், பிறவும் இத்தன்மை உடையோரையும் கொல்லாது விடுதல். அதுதான் அறத்தின் மேன்மை, அதுதான் அறம் என்பது கம்பனுக்கு பல நூற்றாண்டுகள் முன்பு தொல்காப்பியம் சொன்ன போரின் மரபு இது. இதையே வள்ளுவனும் பதிவு செய்கிறான். அடுத்த பாடல். பேராண்மை என்ப தருகன் ஒன்று உற்றக்கால் ஊராண்மை மற்ற அதன் எஃகு. பெரிய ஆண்மை, அது வீரம், தருகன். ஆனால் பகைவனுக்கு ஒன்று உற்ற பொழுது அவனுடன் போரிடாவது அந்த பேராண்மையின் எஃகு, அதனுடைய கூர்மை என்பது வள்ளுவனுடைய பதிவு. பகைவனுக்கு அருள்வாய் நன்னெஞ்சே என்ற பாரதியின் கருத்து அப்படியே பிரதிபலிக்கப்படுகிறது இந்த கட்டத்தில். இதை எடுத்துடலாம். வாசகர்களுக்கு வகுப்பில் ரெகுலராக வந்து விடுறவர்களுக்கு ஒரு கட்டம் ஞாபகத்துக்கு வரலன்னு நான் நினைப்பூட்டுகிறேன். போர் தர்மம் என்று ராமன் தன்னுடைய தம்பிக்கு சொல்லி அனுப்புகின்றான். நெகும்பலையாக படலத்தில் இந்திரஜித்தை கொல்வதற்காக இலக்குவன் புறப்படுகிறான். அப்பொழுது ராமன் அவனுக்கு சொல்லும் அறிவுரை, டே, அவன் தளர்ச்சி அடைந்து அவன் சோர்வடைந்து நிற்பானால் கொன்றுவிடு. லுக் ஃபார் தட் ஆப்பர்ச்சுனிட்டி என்று ராமன் சொல்லி அனுப்புகிறான். 2 பாடல்கள். அதே நிலைமைதான் இங்கேயும் என்றால் அங்கதான் ஒரு சின்ன வித்தியாசம். ராமன் இலக்குவனுக்கு அறிவுரை சொல்லி எது போரின் அறம், எது போரின் நியாயம் என்பதை மிக தெளிவாக எடுத்து சொல்லி தம்பியை போருக்கு அனுப்புகிறான். இந்திரஜித்தனை கொல்வாயாக. 2 வார்த்தை இந்த பாடல்களில் மிக
வதை தொழில் புரிதி என்பது ஒரு வார்த்தை, அவனை கொன்று விடுவையாக. கொல்லுதி என்பதும் ஒரு வார்த்தை. 2 அறிவுரைகளையும் ராமன் சொல்லி அனுப்புகிறான் தம்பிக்கு. பாடலை பார்ப்போம். வல்லன மாயை விஞ்சை வகுத்தன அறிந்து மாள கல்லுதி தர்மம் என்னும் கண்ணகன் கருத்தை கண்டு பல்பெரும் போரும் செய்து வருந்தின அற்றம் பார்த்து கொல்லுதி. வருந்தின அற்றம் பார்த்து கொல்லுதி. கொல்லுவாய், இந்திரஜித்தை கொல்லு. அவன் சோர்ந்திருக்கும் தருணம் பார்த்து, அவன் சோர்ந்திருக்கும் சமயம் பார்த்து அவனை கொல்லுதி என்பது ராமன் தம்பிக்கு சொல்லும் அறிவுரை. கொல்லுதி என்பது வார்த்தை. இதே போல அடுத்த பாடல். பதைத்தவன் வெம்மை ஓடி பல்பெரும் பகழி மாறி விதைப்பன விதையா நின்று விளக்கினை மெலிவுமிக்கால் உதைத்த வன் சிலையின் வாளி மருமத்தை கருதி ஓட்டி வதை தொழில் புழுதி சாபநூல் நெறி மறப்பிலாதாய் என்று தம்பிக்கு அறிவுரை சொல்லி அனுப்புகிறான். அற்றம் பார்த்து கொல்லுதி என்பது ஒரு அறிவுரை. வதை தொழில் புரிதி, மெலிவு மிக்கால் வதை தொழில் புரிதி. அப்போ ஒரு கிளாஸ் போடுறான். சாப நூல் நெறி மறப்பிலாதாய். தம்பிக்கு பகைவன் அவனுடைய சோர்வு, அவன் மெலிவு அடைந்தால் அந்த தருணம் பார்த்து அவனை கொல் என்பது ராமன் தன்னுடைய தம்பிக்கு சொன்ன அறிவுரை. இதே அறிவுரையை இந்த இடத்தில் ராமன் ஏன் மேற்கொள்ளவில்லை என்று பார்த்தால் சில வேறுபாடுகள் நம்மால் பார்க்க முடியும். ஒன்று, இவன் நிராயுத பாணியாக நிற்கிறான். ராமன் தம்பிக்கு சொன்ன 2 பாடல்களிலும் நீ போர் செய், அவனும் போர் செய்கிறான். அவன் எப்பொழுது சோர்ந்து போகிறானோ அப்பொழுது அவன் தன்னுடைய படைக்கலங்கள் எல்லாம் பெற்றவனாக, அவன் உணர்வு மிக்கவனாக, மயக்கமடைந்து இல்லாதவனாக, கீழே விழுந்து கிடப்பவனாக இல்லாமல் அந்த ஒரு தருணத்தில் அவனுடைய சோர்வு பார்த்து அற்றம் பார்த்து கொல்லுதி என்பது அறிவுரை. அதே மாதிரி வதை தொழில் புரிதி, மெலிவு மிக்கால் வதை தொழில் புரிதி என்பதும் அவனுடைய அறிவுரை. எடுத்துடலாம். ஆக பாடல் எடுத்துடலாம். ராமன் தம்பிக்கு அறிவுரை சொல்லும் பொழுது நிராயுத பாணியாக நின்றால் என்ற அந்த நிலைமை பற்றி சொல்லவில்லை. மயங்கி விழுந்திருந்தாலானால் என்ற நிலைமையும் சொல்லப்படவில்லை. அந்த 2 நிலைமையும் இங்கே பொருத்தமாக அமைகின்றன. ராவணன் நிராயுத பாணியாக நிற்கிறான். கை துறந்த படையினன், முக்கியமான வார்த்தை, வீழ்ந்தனன், உணர்விலன், இந்த வார்த்தைகள் முக்கியமான வார்த்தைகள் என்று இந்திரஜித்தை கொல்வதற்கு ராமன் தம்பிக்கு நெறிமுறைகள் சொன்ன பொழுது இருந்த சூழலுக்கும் இப்பொழுது ராவணனை எதிர்நோக்கும் சூழலுக்கும் மிகுந்த வேறுபாடுகள் உள்ளன. தம்பிக்கு ஒரு நீதி, தனக்கு ஒரு நீதி என்று கொள்ளாதவன் ராமன் என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்த பாடல். பூவிரம் செடி பொன் கொடித்தேரடும் போவர் அஞ்சினர் அன்னதோர் பொழுதினின் ஏவர் அஞ்சலியாதவர் என்னுடை தேவர் அஞ்ச ராவணன் தேறினான். கூவிரம் என்பது புதிய வார்த்தை. கம்பன் பாடல்களில் நான் முதல் முறையாக இங்கே பார்க்கிறேன். தேரின் ஒரு உறுப்பு, பார்ட், ஒரு அட்டாச்மெண்ட், ஒரு அப்பர்டனன்ஸ் அந்த தேர்ல பிடித்துக் கொள்வதற்காக தாமரை மொட்டு போல இருக்கும் என்று சொல்கிறார்கள். கொடிஞ்சி என்று இதனை கூறுகிறார்கள். அவ்வாறு உண்டான அமைப்பு உண்டான பொன் ஆகிய தேர், கொடி உடைய தேர், தேருடும் இந்த மாதிரி பூவிரம் கொண்ட பொன்னாலாகிய கொடியுடைய தேருடு போகின்ற அரக்கர் எல்லாம் போற வழியிலேயே பார்த்து ராமனை நோக்கி அவனுடைய இந்த அறம் பேணும் தன்மையை பார்த்து ஏவர்
அஞ்சலியாதார். ராமனுக்கு அஞ்சலி செய்யாதவர்கள், ராமனை வணங்காதவர்கள், ராமனை புகழாதவர்கள் யாருமே இல்லை. இது ஒரு புறம் இருக்க, என்னுடைய தேவர் அஞ்ச, எல்லா விதமான விண்ணவரும் வானவரும் தேவர்கள் எல்லாம் அஞ்சும்படியாக ராவணன் தேறினான். மயங்கி கிடந்த ராவணனுக்கு இப்பொழுது உணர்வு வந்து விடுகிறது. தேர்தட்டில் இருந்து அவன் எழுகிறான். அடுத்த பாடல். உறக்கம் நீங்கி உணர்ச்சி உற்றான் என மரக்கண் வஞ்சன் ராமனை வாந்திசை சிறக்கும் தேரடும் கண்டிலன் சீற்றத்தி பிறக்க நோக்கினான் பின்னுற நோக்கினான். உணர்வு வந்து விட்டது. தேர்தட்டில் இருந்து ராவணன் எழுகிறான். பார்த்தா தன் முன்னால் ராமனை காணவில்லை. ஏனென்றால் இவனுடைய தேர் போர்க்களத்தில் இருந்து அப்புறப்படுத்தப்பட்டு வேறொரு இடத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. தன் முன்னால் ராமன் இல்லாத நிலைமையை ராவணன் பார்க்கிறான். உறக்கம் நீங்கி உணர்ச்சி உற்றான் என மரக்கண் வஞ்சன் இவன் ராவணன். ராமனை வான்திசை சிறக்கும் தேரொடும் கண்டிலன். ராமனை காணும், ராமனுடைய தேரை காணும், மாதலியை காணும், அவர்கள் இவனுடைய கண் முன்னால் தென்படவில்லை. எனவே சீற்றத்தீ பிறக்க, கோபம் என்னும் அந்த தீ தன்னுடைய கண்களிலிருந்து வெளிப்பட நோக்கினான். ராமன் இல்லை என்ற அந்த நிலைமையை பார்த்து மிகுந்த கோபம் வருகிறது இவனுக்கு. பின்னுற நோக்கினான். பிறகு தான் எங்கிருந்து வந்தோமோ அந்த திசையை பார்க்கிறான். அங்கே ராமன் இருப்பதை காண்கிறான் என்று கொள்ளலாம். ஸோ தான் போர்க்களத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டோம் என்ற நிலைமையை ராவணன் உணர்கிறான். இத்துடன் நான் இன்றைய வகுப்பை நிறைவு செய்கிறேன். வகுப்பு முடிவதற்கு இன்னும் 5 நிமிடங்கள் தான் இருக்கின்றன. அனைவரும் அவரவர்களை அன்மியூட் பண்ணிக்கொண்டு உங்கள் அபிப்பிராயங்கள், உங்கள் கருத்துக்கள், உங்கள் விமர்சனங்கள் அப்படி ஏதேனும் இருந்தால் அல்லது ஐயம் ஏதேனும் இருந்தால் கேட்கலாம். என்னை விட மிகுந்த கற்றோர்கள் அவையில் இருக்கிறார்கள். நீங்கள் என்ன சந்தேகம் கேட்டாலும் என் சார்பில் அவங்க பதில் சொல்லுவாங்க என்று நம்புகிறேன். அனைவருக்கும் வணக்கம். நன்றி, கோடானு கோடி நன்றி. அடுத்த வகுப்பு சிங்கப்பூரிலிருந்து. நான் இன்னும் 3 நாட்களில் கலிபோர்னியாவை விட்டு சிங்கப்பூர் போகிறேன். அடுத்த வகுப்பு ராவணன் வதை நிகழும். இதே போல எல்லோரும் வந்திருந்து பேசும் எனக்கு, வகுப்பு நடத்தும் எனக்கு நீங்கள் கொடுக்கும் உங்களுடைய வருகைதான் உற்சாகம் என்று சொல்லி அனைவரையும் வணங்கி அமைகிறேன். குகன், எல்லாரையும் அன்மியூட் பண்ணிவிடுங்க. பேசுபவர்கள் பேசலாம். நன்றி, வணக்கம். இன்னைக்கு 83 பேர் பார்த்தேன். அதை மட்டும் உங்களுக்கு தெரியும். 83 பேர் இன்னைக்கு. 83 பார்த்தேன் நான். ஒரு சமயத்தில் ஒருவர் பேசுங்கள் தயவு செய்து. 83 பார்த்தேன் நானும். ஐயா தேங்காய், ஏதாவது அபிப்பிராயம் இருக்கா? ஐயா இருக்கீங்களா? ஐயா, நான் சாந்தலிங்கம் கதைக்கிறேன். சொல்லுங்க ஐயா. என்ன அதிசயம் ஐயா, நான் ஒரு முறை இஸ்ராயலுக்கு ஒரு ஹாலிடேல போன முட்டம் ஜோர்டான் நதிக்கரையில போய் கொஞ்ச காலம் நின்று நானும் எனது மனைவியும் அந்த Red Sea, the Black Sea and the other sea எல்லாம் மீட் பண்ற இடங்கள்ல தமிழின் பெருமையை பற்றி எனக்கு மிகவும் புலகாங்கிதம் அடைகிறேன். என்றால் அங்கு ஜோர்டன் நதிக்கரையில திருக்குறளை, அதுவும் மூவரதராஜனின் வாசகங்களை தமிழிலே எழுதி அதனுடைய இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனை கொடுத்து என்ன மாதிரி யூதர்கள் போர் தர்மத்தை உலகத்துக்கு ஒரு முற்கோட்டியாக எடுத்து காட்டினார்கள் என்பதை காட்பதற்காக the Jewish government had taken an initiative to publicize this in Jordan.
ரிவர் ஜோர்டன்ல பெரிய அதை நினைச்சு பார்க்க எனக்கு மிகவும் புலகாங்கிதமாக இருக்கிறது. தமிழின் பெருமை என்ன பெருமை, எவ்வளவு பழமையான ஒரு மொழி, அதுக்கென்றொரு தனித்துவம் இருந்திருக்குது என்பதை நினைத்து பார்க்கும் பொழுது மிகவும் மிகவும் சந்தோஷமாகவும் மிகவும் மிகவும் நன்றியுடனும் உலகத்தை பார்க்க வேண்டிய ஒரு நிலைமை என் மனத்தில் படுகின்றது. அதற்காக சந்தோஷப்படுகிறேன். நன்றி சாந்தலிங்கம் ஐயா, நன்றி, வணக்கம். தேஜாரோ எதுவும் சொல்ல வந்தார், அவர் முதல்ல சொல்லட்டுமே. ரொம்ப அழகா இருந்தது, நீங்க பாடினது ரொம்ப அழகா இருந்தது. சில பாடல்களை பாடியே கூட நடத்தலாமோ அப்படின்னு எனக்கு தோணுது. இந்த ஒப்புமை பகுதி ரொம்ப அழகு. இந்த இன்று போய் போர்க்கு நாளை வாங்கிறத, அந்த போர்க்குங்கிறத முன்னாடி கொண்டு கூட்டணுமாங்கிறதா எனக்கு ஐயம். இருந்தவாறே கொள்ளலாமே. சண்டைக்கு என்றால் நாளைக்கு வா, சமாதானம் என்றால் இன்றைக்கே தயாராக இருக்கிறேன் என்று சொல்வது போல எனக்கு படுகிறது. ரொம்ப அழகா இருக்குது. வெற்றி சொல் ஒன்று கூட இல்லாமல் மிக அழகாக சொற்களுக்கு பொருள் சொல்லி விளக்குவது அழகு. ராமனுடைய போர் அறம் ரொம்ப அழகாக சொன்னீர்கள். அந்த எனக்கு சொல்றது கூட அவன் மாயப்போர் செய்கிறான். அதனால வாய்ப்பு கிடைக்கிற பொழுது அவனை நீ கொன்று விடு என்று சொல்வது பொருத்தமாக அமைவதாக எனக்கு ரொம்ப அழகு. நன்றி ஐயா, நன்றி சார். குயிக்கா சாந்தலிங்கம் ஐயாவுக்கு ஒரு பதில். பலே பலே ஜோர்தான். நன்றி ஐயா, நன்றி. ஓகே, வேற ஏதாவது கருத்துக்கள் மற்றவர்கள்? நான் ஸ்ரீமதி பேசுறேன். பஞ்சரம் என்பதற்கு கூடு என்று சொல்கிறார்கள் என்று சொன்னேன். இந்த தியாகராஜ சுவாமியோடைய ஜெகதானந்தக்கார அந்த பாடல்ல ஓம்கார பஞ்சர கீர என்று ராமபிரானை ஓம்காரம் என்னும் கூட்டில் வாழும் கிளியே என்று அழைக்கிறார். இதேதான் காளிதாசனும் தேவியை பற்றி ஓம்கார பஞ்சர சுகி என்று அழைக்கிறார். அதற்கப்புறம் இன்னொன்று, கழுது சூன்ற ராவணன் பண்ணலாம் என்றதற்கு நீங்கள் மாயா ஜனக படத்துல உன் கண்ணை கல்லுவ காகம் என்று சொன்னதாக சொல்கிறீர்கள். இதை விட மிக மிக முக்கியமான ஒரு தருணம் இருக்கிறது, அது சுந்தரகாண்டம். சுந்தரகாண்டத்தில் தேவிக்கு ஆறுதல் சொல்ல அனுமன் என்ன சொல்கிறான் என்றால், நின் பழுப்புயில் மேனியை நோக்கிய கண்களை நுதிகள் மூக்கினால் காக்கைகள் கவர்ந்து கொண்டு உன்ன காண்டியால் என்று மிக மிக அந்த ரொம்ப ரொம்ப அற்புதமான உன்னை பார்த்து உன்னுடைய பழுப்பியல் மேனியை பார்த்த அந்த கண்கள், ராவணனுடைய 10 கண்கள், அதை 20 கண்கள், அதை அந்த காக்கைகள் நுதிகுள் மூக்கினால் கவர்ந்து கொண்டு உன்ன காண்டியால் என்று தேவிக்கு சமாதானம் சொல்கிறார். இது இது குறிப்பிடப்படாததால் இதை சேர்த்து சொன்னேன். ரொம்ப நன்றி ஸ்ரீமதி, நன்றி, வணக்கம் ஐயா. வணக்கம். முனைவர் கோவிந்தராஜு சொன்னீங்க. சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க கவிஞர் இனியன். ஐயா, இந்த நிலையம் அருமையான சொல். நாம் தவறாக பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். ரயில் நிலையம், நூல் நிலையம் என்று சொல்லி. ஒரு விதத்துல சரிதான், அந்த நூல்கள் நிலைத்து கிடக்கின்றன, யாரும் எடுப்பதில்லை, அதனால் நூல் நிலையம். ஆனால் நிலையம் என்பதுதான் சரியான சொல், நல்ல சொல், அருமை. நன்றி. நன்றி ஐயா, நன்றி சார். மீனாட்சி ரொம்ப நாழியா கையை தூக்கி சொல்லுங்க மீனாட்சி. ஆமா ஐயா, வணக்கம். எனக்கு 2 விஷயம் சொல்லணும். நம்ம ரொம்ப நேரம் கே யாருன்னு பாத்துட்டு இருந்தோம், அது கடைசியில தான் கண்டுபிடிச்சேன் கம்பன்னு. அப்புறம் அது கம்பன் இல்லையா, குகனா, அவர் தான் ரெக்கார்டிங் பண்ணிட்டு இருக்காரு. கே கம்பன். அப்புறம் 2வது அந்த ஒரு விஷயம் சொன்னேன் நீங்க, மாதலி சொன்னது ராமன் எடுத்த ஸ்டாண்டு. ஒரு பிரச்சனை வரும்போது எப்படி நம்மளை சுத்தி இருக்கவா தூண்டி விடுவா, அப்படி தூண்டி விடுற நேரத்துல நம்ம அறம் சார்ந்திருக்கணுங்கிறது ராமன் நமக்கு உணர்த்துற செய்தியா நான் எடுத்துக்கிறேன். அப்புறம் கடைசியில தொல்காப்பியத்துல நீங்க சொன்னேன் ஒரு ஒப்புமை பகுதி காட்டுறச்ச, பெண் பெயர் கொண்டோனே கொல்லாதே அப்படின்னு ஒரு வந்தது. அதுக்கு நான் என்ன இருக்கும் மீனிங் நினைக்கிறேன்னா, சண்டையில ஜெயிச்சிட்டேன்னு சொன்னா யாரப்பா ஜெயிச்சேன்னு கேட்டா, சே ஃபார் எக்ஸாம்பிள் மீனாட்சி வச்சுக்கோங்க, அப்கோர்ஸ் சிவபெருமான் தவிர கிடையாது வச்சுக்கோங்க, அந்த பேர் சொல்றச்ச ஒரு பெண்ணையா கொன்ன அப்படின்னு சொல்லுவா எல்லாரும் இல்லையா அந்த காலத்துல. அதனால பெண் பெயர் கொண்டோன கொல்லாம விடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சோ இதுதான் நான் இன்னைக்கு சொல்ல வந்த விஷயங்கள். நன்றிங்க ஐயா.
நன்றி நன்றி வணக்கம். மற்றவர்கள் ஏதாவது கருத்துக்கள்? இந்த பஞ்சரம்ங்கிற வார்த்தை, இந்த பஞ்சரம்ங்கிற சொல்லு இந்த போராளி பொண்ணு தாயின்னு ஒரு பாட்டு இருக்கு, சினிமா பாட்டு. அதுல பஞ்சாரத்து கோழியை விட்டு அப்படின்னு சொல்லி வரும். நான் இப்பதான் பார்த்தேன். சரியா கேட்கல. இது சொல்லல பாடின பாட்டு. ரிசப்ஷன் சரியா இல்ல. போராளி பொண்ணு தாயி கொலகொலவென்று கண்ணீர் விட்டு பாட்டு. அதுல பஞ்சாரத்து கோழியை விட்டு போறா அப்படின்னு சொல்லி வரும் இந்த பாட்டுல. நன்றி ஐயா, நன்றி. வேற ஏதாவது கருத்துக்கள் மற்றவர்கள்? ஐயா, பஞ்சரம்னா கூண்டு. பஞ்சரம் குஞ்சுகிளி வந்து வந்து ஐந்துகர பண்டிதன் தம்பியனும் வயலூரா. மண்டலம் கொன்றும் இசை, மண்டலம் கொன்றும் இசை தெந்தன தெந்ததென அப்படிங்கிற திருக்குறள், திருப்புகழ். பஞ்சரம் கொஞ்சுகிளி வந்து ஐந்துகரன் பண்டிதன் தம்பியனும் வயலூரா. பஞ்சரம்ங்கிறது கூண்டுதான், கூடுதான். நன்றி ஐயா, நன்றி. இல்ல அதான் இது வந்து திரைப்பாடல்ல பஞ்சாரம்னு ஒன்று இருக்கு. ஐயா நம்ம பகுதியில, ஐயா வணக்கம், நம்ம பகுதியில பஞ்சாரம் தான் சொல்றாங்க. அது எதுக்காக பயன்படுத்துறது? இந்த பருந்துகளிடம் இந்த கோழி குஞ்சுகளை காப்பாற்றுவதற்காக கோழியையும் குஞ்சுகளையும் அடைத்து வைக்கக்கூடிய ஒரு கூடு. அதுக்குள்ள இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அது என்ன செய்தலாம், நான் சிறுபிள்ளையா இருக்கும்போது அது இருக்கு. இன்றைக்கு அந்த சொல்லு உபயோகப்படுத்தும் போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இங்க வந்து பஞ்சரம்னு சொன்னீங்க, ஆனா அந்த பறவைகள்னு சொன்ன உடனே எனக்கு புரிஞ்சு போச்சு, அந்த பஞ்சாரத்தை தான் இங்க பஞ்சரம் சொல்றீங்கன்னு. நன்றி ஐயா, நன்றி மேனா. வேற ஏதாவது கருத்துக்கள்? ஐயா, நான் சுரேஷ் ராஜகோபால் பேசுறேன். சொல்லுங்க சுரேஷ். ஒரு சின்ன நகைச்சுவை இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய வகுப்பு சம்பந்தமா. ராவணன் இமயமலைய பெயர்த்து எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது அங்க ஊழல்ல இருந்த சிவனும் பார்வதியும் அது தங்க நிலை மாறி சிவன் வந்து தன்னுடைய காலால அந்த இமயமலையை அழுத்தும் போது இவர் கை அங்க மாட்டிக்கிறது, ராவணனோட கை. அப்ப ராவணன் தன்னுடைய கைலாஸ்னு கத்தட்டினால்தான் அந்த இடத்துக்கு பேர் கைலாஸ். நித்யானந்தா ஆனந்தா நித்யானந்தா ஆனந்தா நித்யானந்தா. இங்கிலீஷ் 2000 முந்தையும் இருந்திருக்கின்றதே காட்டுது. நீங்க எது 3 கடல் கூற இடத்துல தமிழ் இருக்குன்னு சொல்றீங்க, அங்க பாருங்க பரலோகத்திலேயே கைலாஸ்லயே இருக்கு இங்கிலீஷ். நன்றி. வேற ஏதாவது கருத்துக்கள்? யாரோ கை உயர்த்தி இருக்காங்க. அது மீனாட்சி கை போயிடுச்சு. போ எடுத்துட்டேன். கை துறந்தனள். அனைவருக்கும் வணக்கம். 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 எதுவும் இல்லை என்றால் செய்து கொள்ளலாமா? ஹலோ. நன்றி. ராஜன் ஒரு நிமிஷம், சங்கர் குமார் பேசுறது. சொல்லுங்க சங்கர் குமார். வணக்கம் சார். நான் தான் வந்து ஆக்சுவலி கொஞ்சம் பேர் சொல்லாம கொஞ்சம் ஃபுல்லா கேட்டுட்டு இருந்தேன் முதல்ல இருந்து. இதுல இந்த தலையை பத்தி ஒரே ஒரு சின்ன ஒரு சந்தேகம் அல்லது ஒரு கருத்து. எல்லா தலைகளும் அறுபட்டு விழுந்த பொழுதும் ராவணனுக்கு வந்து மெயின் தலை மட்டும் இருந்ததா என்றுதான் நான் கருதுகிறேன். அவனுடைய 9 ஒரு போன வகுப்புல நீங்க வரல நினைக்கிறேன். உத்தரகாண்டத்துல ஒரு பாடல் இருக்கு. ஒவ்வொரு 1000 ஆண்டுகள் தவம் செய்து ஒவ்வொரு தலையாக அறுத்து போட்டு அதன் பிறகு இன்னொரு 1000 ஆண்டு 10வது தலையும் அறுக்கும் பொழுது நான்முகன் தோன்றி அருந்த தலைகள் எல்லாம் உனக்கு முளைக்கட்டும் என்று சொல்லி அவனுக்கு ஒரு வரம் கொடுத்ததாக. 10வது தலை அல்லது மெயின் தலை அறுபடவில்லை என்று கொள்வதற்கு இடம் இருக்கிறது. அதே போல ராவணன் கண்ணெல்லாம் கழுது சூன்ற எல்லாத்தையும் தோண்டி எடுத்ததுக்கு அப்புறமா வந்து அவன் வந்து அதுவும் ஒரு அஃப்கோர்ஸ் ஒரு அந்த இருந்ததுனால அது இலக்கிய நயத்துக்காக வந்திருக்கா இல்ல வந்து அது வந்து கீழே விழுந்த தலைகளுடைய கண்களை பேய்கள் தோண்டி எடுக்கின்றன. ஓகே.
நன்றி Just want- நன்றி இல்ல சங்கர்குமார். இல்ல இன்னொரு பாயிண்ட் என்ன, கீழே விழுந்திருக்கிறது ஒரு பல்லாயிரக்கணக்கான தலைகள். ஏன்னா விழுந்த தலைகளுக்கு மற்ற தலைகள் முளைத்து கொண்டே இருக்குங்கிற வரம் இருக்கிறதுனால அந்த கீழே விழுந்த தலைகள் இப்ப நிறைய கழுகுக்கு கழுதுக்கு எல்லாத்துக்கும் வேணுங்கிற அளவுக்கு கண்கள் கொடுக்கக்கூடியவை. நன்றி நன்றி. அப்புறம் அதே போல நீங்க வந்து அந்த இன்று போய் நாளை வாக்கு கொடுத்த விளக்கம் நல்லாவே இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. இந்த போருக்கு நான் ஜென்ரலா சொல்றதே வந்து இன்று போய் நாளைவா தான். ஆனா அந்த போருக்குங்கிறது இன்று போய் போருக்கு நாளைவான்னு யாருமே சொல்றது இல்லை. நம்ம இன்னைக்கு ஒரு மேற்கோள் காட்டும் பொழுது கூட இன்று போய் நாளை. அதனால அந்த போருக்கு தூக்கி இங்க மாருதம் அந்த இதுக்கு மாருதம் அறைந்ததுக்கு முன்னாடி போட்டது வந்து ரொம்ப சிறப்பா இருந்தது. அதே போல எனக்கு ஒரே ஒரு சின்ன கிளாரிபிகேஷன். இன்று அவிழ்ந்தது போலும் உன் தீமை அப்படின்னு சொல்லும் பொழுது போலும்னு ஒரு போலுங்கிறது ஒரு சந்தேகம் தானே. இன்று அவிழ்ந்தது உன் தீமைன்னு சொல்லல. இன்று உனக்கு ஒருவேளை நல்ல புத்தி வந்திருக்குமோடா உன்னோட தீமை எல்லாம் போய் அப்படின்னு ஒரு சந்தேகத்தோட ஒரு மாப்பு கொடுக்குறாரு அவர் அப்படின்னு. நன்றி ஐயா. குகன் வகுப்பை நிறைவு செய்து கொள்ளலாம். வணக்கம் சார், எல்லாரும் நன்றி.